ஓகே, இன்னைக்கு டே 3 செஷன் பார்ப்போம். டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஓவர்வியூ பார்த்தோம், டேட்டா சயின்ஸ் ஓவர்வியூ. அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படி பாண்டாஸ் யூஸ் பண்ணி டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்றதுன்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய அதுல கான்செப்ட்ஸ் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய பாண்டாஸ் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா வந்து டேட்டாவை ஃபர்ஸ்ட் எப்படி இம்போர்ட் பண்ணணும், அது சிஎஸ்வி ஆர் ஹெச்டிஎம்எல் எந்த ஃபார்மேட்ல இருக்கோ அந்த ஃபார்மேட்ல இம்போர்ட் பண்ணிட்டு அதுல இருக்க டேட்டாவை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் அதனுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ், லாஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ், 10 ரெக்கார்ட்ஸ் இண்டிவிஜுவலா அதனுடைய காலம்ஸ், டேட்டா டைப்பை நம்ம அனலைஸ் பண்ணோம். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கிரைப் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், நமக்கு ஒரு சம்மரைசேஷன் கொடுக்கும். ஆவரேஜ் நியூமரிக்கல் வேல்யூவா இருந்தால் அதனுடைய மீன், கவுண்ட்டு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 50%, 25%, மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு யூனிவேரியேட்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு சிங்கிள் காலம் எடுத்து அதை அனலைஸ் பண்றது. மல்டி பைவேரியேட், 2 காலம்ஸ் எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலர் ரோ மட்டும் ஃபில்டர் பண்ணலாம், ஒரு பேஸ்ட் ஆன் சம் ஃபில்டர் கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் ஒரு லொகேட் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ரோவை அதனுடைய லொகேஷன் பேஸ் பண்ணி லொகேட் பண்றது. இதுல தான் நம்மளுடைய ஸ்டார்டிங் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2, 5ங்கும் போது 6th லொகேஷனை நம்மளால 6th ரோவை லொகேட் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த செகண்ட் வேரியபிள் வந்து அதனுடைய காலம். ஸோ ஃப்ரம் த பொசிஷன் இங்க இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட். இதுல இருந்து -1, -2, -3. ஸோ -2ங்கும் போது செகண்ட் காலம். அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ மோரோவர் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். எனக்கு எங்கெங்கெல்லாம் நல் இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும் வேற ஒரு வேல்யூஸால. சில காலம்ஸை வந்து தேவையில்லைன்னா ட்ராப் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்டேட் பண்றது பேஸ்ட் ஆன் எ சிங்கிள் வேல்யூ, மல்டிபிள் வேல்யூ, கண்டிஷன்ஸ், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ப்ரீ ப்ராசஸிங் யுவர் டேட்டா பிஃபோர் டூயிங் யுவர் மாடலிங். ஓகேவா? உங்களுடைய ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ப்ரீ ப்ராசஸிங். ஸோ நம்ம அதனுடைய கண்டினியூஷன் தான். பட் கொஞ்சம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி இந்த டேட்டாவை வந்து விஸ்வலைஸ் பண்றது. டேட்டா விஸ்வலைசேஷன் இன் கம்ஸ் அண்டர் தி டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இடிஏன்னு சொல்லுவாங்க இன் ஷார்ட். ஸோ இடிஏங்கிறது எக்ஸ்ப்ளரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். அந்த டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன்ல ஒன் பார்ட் வந்து டேட்டா விசுவலைசேஷன். இன்னைக்கு நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ டேட்டா விசுவலைசேஷன், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், விசுவலைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு டேட்டா பத்தி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நம்மளுடைய ப்ரீ ரெக்வஸ்டி கவர் ஆனதுக்கு அப்புறம் வில் ப்ரொசீட் வித் ட்ரெயினிங் த மாடல். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் டிஃபரன்ஸ் என்ன, அது எப்படி என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்குங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸோட நம்மளுடைய டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நெசசிட்டி. எப்படி நீங்க உங்க மாடல் ட்ரைனிங் அல்காரிதம்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கும் ரொம்ப நெசசிட்டியானது. ஸோ இப்போ டேட்டா எக்ஸ்ப்ளரேட்டரி அனாலிசிஸ்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ இடிஏங்கிறது ஒரு அப்ரோச் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் யூசிங் வெரைட்டி ஆஃப் டெக்னாலஜிஸ். நம்ம பேசிக்கா ஒரு டேட்டால இருக்க இன்சைட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது என்னென்னலாம் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிளீனிங் இன் ப்ரீ ப்ராசஸிங். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். பாண்டாஸ் வச்சு எப்படி கிளீன் பண்ணோம், நல் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை ரிமூவ் பண்றது, ப்ரீ ப்ராசஸ் பண்றது, இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஒரு டேட்டாவை எடுத்துட்டு அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்றோம். அதுக்கப்புறம் விசுவலைசேஷன் பண்ணி அதுல இருக்க ட்ரெண்ட் அனலைஸ் பண்றோம். என்னென்ன அனாமலிஸ் இருக்கு, அவுட்லயர்ஸ் இருக்கு. அவுட்லயர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ண போறோம், இதெல்லாம் தான் இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ எதுக்காக இடிஏ பண்ணணும்? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேரியபிள்ஸ், அதனுடைய ஆவரேஜ், மீன், மினிமம், மேக்ஸிமம் எடுத்து அதனுடைய வேல்யூஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், வேரியபிள்ஸ். அதுல இருக்க எரர்ஸ், அவுட்லயர்ஸ், மிஸ்ஸிங் வேல்யூஸை நம்மளால ஈஸியா டிஸ்கவர் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ண முடியும்.
அடுத்தது ஐடென்டிஃபைங் த பேட்டர்ன்ஸ் பை விசுவலைசிங் டேட்டா இன் கிராஃப்ஸ். ஸோ நம்மளால நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு ரா டேட்டா ஆர் ஜஸ்ட் ஒரு டேட்டாவை பார்க்கறத விட ஒரு விசுவலைசேஷன், ஒரு கிராஃப்ஸ்லயோ இல்ல சார்ட் பிளாட் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால ஈஸியா விசுவலைஸ் பண்ண முடியும், அந்த பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து விசுவலைசிங் டேட்டா டேட்டா விசுவலைசேஷன் மெயினா பார்க்குறோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு சாட்ல போடுங்க, இல்லாட்டி அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே, எதுனாலும் எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. பேசிக்கான டவுட்ஸ் இருந்தாலும் ஓகே. யாரும் பேசலன்னா மியூட்ல போயிடுங்க. ஸோ இப்போ ஏன் இடிஏ பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனுடைய எரர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு விசுவலைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸ், பார் சார்ட், ஸ்கேட்டர் சார்ட், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஒவ்வொன்றா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். என்னென்ன சார்ட் இருக்கு, கிராஃப்ஸ் இருக்கு, பிளாட் இருக்கு, எப்படி எப்படிலாம் நம்ம எந்தெந்த டேட்டாக்கு என்ன மாதிரி விசுவலைசேஷன் யூஸ் பண்ணுங்கிறதே ஒரு டெக்னிக். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாதான் உங்கள் டேட்டாக்கு தகுந்த மாதிரி உங்களால் விசுவலைசேஷனை அரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா விசுவலைசேஷன் மட்டுமே ஒரு செப்பரேட் ஃபீல்டு டேட்டா சயின்ஸில். அதில் மட்டுமே சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செப்பரேட் ரோல் இருக்கும். நீங்கள் அந்த டேட்டா வச்சு எப்படி டிஃப்ரெண்ட் விசுவலைசேஷன் பண்ண போகிறீங்க வித் யூஸிங் டிஃப்ரெண்ட் டூல்ஸ், அது மட்டுமே கூட இருக்கலாம். பட் ஃபார் எ டேட்டா சயின்டிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈவன் பிஃபோர் டூயிங் ட்ரைனிங் த மாடல் எக்ஸெட்ரா, உங்களுக்கு வந்து இந்த டேட்டா விசுவலைசேஷன் ஒரு ப்ரீ ரெக்வஸ்டையும் கூட. இதில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸாகவும் டீப் டைவ் பண்ணி எக்ஸ்பர்டைஸாகவும் ஆகலாம், இல்லாட்டி டேட்டா சயின்ஸ் ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரீ ரெக்வஸ்டியா கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் உங்களுக்கு இந்த நாலேஜ் தேவைப்படும். ஸோ நம்ம இடிஏ வந்து பாண்டாஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல. டேட்டாவை வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஜூபிட்டர் நோட் புக் வேணும், இல்லாட்டி கூகுள் கொலாப். உங்களுக்கு நோட் புக் உங்களால யூஸ் பண்ண முடியலன்னா பைத்தான் ஐடியிலே யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் கொலாப் இருக்கு, கேகிள் இருக்கு, இதுலயே கூட நீங்கள் அவங்களால வந்து டேட்டாவை இம்போர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ், ரிமூவல் ஆஃப் நல்ஸ் அண்ட் தென் ஃபைனலி விசுவலைசேஷன். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. இம்போர்ட் அந்த டேட்டா ஃப்ரேமை, டிஎஃப்ங்கிறது அதனுடைய டேட்டா ஃப்ரேம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல சிஎஸ்வில பண்ணோம். அது மாதிரி நீங்க ஜேசான கூட பண்ணலாம், எக்ஸல், HTML அது மாதிரி இருக்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம விசுவலைசேஷன் நம்ம டீப் டைவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேட்டாவை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படி டேட்டாவை கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஒன்று வந்து கேட்டகரிக்கல் டேட்டா, இன்னொன்று வந்து நியூமெரிக்கல் டேட்டா. ஸோ கேட்டகரிக்கல் டேட்டாங்கிறது குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்னா ஒரு அதை வந்து நம்ம நம்பர்ஸா கவுண்ட் பண்ண முடியாது, பட் அதை வந்து குவாலிஃபை பண்ணலாம். அது எகெயின் 2 கேட்டகரி இருக்கு, நாமினல் அண்ட் ஆர்டினல். ஸோ நாமினல் அண்ட் ஆர்டினல்னா என்ன நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம், நெக்ஸ்ட் ஸ்லைடில். நியூமரிக்கல்ங்கிறது வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, உங்களுக்கு தெரியும். குவான்டிட்டி பண்ணுறது, எனக்காக கவுண்ட் பண்ணி சம் எவ்வளோ, டோட்டல் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு ஒரு நியூமரிக்கல் வேல்யூல வந்து நம்பர்ஸ் இல்லையா, நம்பர்ஸ்ல உங்களால ஈஸியாக குவான்டிஃபை பண்ண முடியும். ஆனால் கேட்டகரியில வந்து அதனுடைய கேட்டகரி தான் பண்ண முடியும் ஒழிய குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நியூமரிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது எகெயின் 2 இருக்கு, டிஸ்கிரீட் வேல்யூஸ், கண்டினியூஸ் வேல்யூஸ். டிஸ்கிரீட்னா ஒரு யூனிக்கா இண்டிபெண்டா 1 2 3 4 5 6 நம்பரை வந்து நீ டிஸ்கிரீட் பண்றோம். கண்டினியூஸ்ங்கிறது ஒரு ரேஞ்ச். இப்ப டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இன்னைய டெம்பரேச்சர் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் எப்படி வேரி ஆகுது, ஒரு 27 டிகிரில இருந்து செல்சியஸ்ல இருந்து 31 வரைக்கும் போகுது. அப்ப எனக்கு வந்து இது ஒரு கண்டினியூஸ் வேரியபிள், தனித்தனியான ஒரு டிஸ்கிரீட் வேரியபிள் இல்லையா? ஸோ அப்ப நியூமரிக்கல் வேல்யூஸ்ல எய்தர் ஐ கேன் ஹாவ் அ டிஸ்கிரீட் பர்டிகுலர் நம்பர்ஸ், ஒரு சிங்கிள் நம்பர், இல்ல கண்டினியூஸா ஒரு ரேஞ்சா எடுத்துக்கிறது. டெம்பரேச்சர் எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர், அது வந்து கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்சுக்கு போகுது, அடுத்த நெக்ஸ்ட் டேக்கு வந்து அடுத்த 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த ரேஞ்ச் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது கண்டினியூஸ் வேரியபிள். ஓகே, ஸோ இப்போ கேட்டகரிக்கல் வேல்யூ நம்ம இன்னும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டகரிக்கல் வேல்யூல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாமினல் டேட்டா. நாமினல் டேட்டாங்கிறது வந்து தட் கேட்டகரிஸ் தட் கேனாட் பி ஆர்டர்ட். நீங்க ஆர்டர் பண்ண முடியாது, எனக்கு வந்து ரேங்க் பண்ண முடியாது.
1 2 3 4ன்னு ஆர்டர் பண்ணாம இருக்கிறது நாமினல். ஓகேவா? ஆர்டினல்ங்கிறது உங்களால இந்த நேச்சுரலா ஆர்டர் பண்ண முடியும். சர்வே, கொஸ்டினர்ஸ் இது மாதிரிலாம் வரும்போது உங்களால அதை வந்து ஆர்டர் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நாமினல்ல ஆர்டினல்னாவே நீங்க டக்குன்னு மைண்ட்ல என்ன வச்சுக்கணும், ஆர்டர் பண்றது ஆர்டினல். ஓகே, யூ கேன் ஆர்டர் தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுக்கிறோம். அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா, அன்சாட்டிஸ்ஃபைடா, நியூட்ரல், வெரி சாட்டிஸ்ஃபைட்னு உங்களால ஒரு ஸ்கோர் கொடுக்க முடியுது. ஒரு ஆன் த இப்போ நீங்க அமேசான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா ஆன் த ஸ்கேல் ஆஃப் 0 to 5, 5னா ஹையஸ்ட் ரேட்டிங் வெரி சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர், 1னா புவர் ரேட்டிங் அன்சாட்டிஸ்ஃபைட், 3னா நியூட்ரல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்க எல்லாரும் உங்களால ஒரு ஆர்டர் கொடுக்க முடியுது. அதனாலதான் அது ஆர்டினல் வேரியபிள் டேட்டா. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஒரு கண்ட்ரி ஸ்டேட்டினுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எடுத்துட்டோம்னா லோ இன்கம், மிடில் இன்கம், ஹை இன்கம்னு என்னால் வந்து ஈஸியாக ஆர்டர் பண்ண முடியும். சப்போஸ் என்னால் ஆர்டர் பண்ண முடியாது, பட் ஐ கேன் கேட்டகரைஸ் தம் அஸ் இஃப் மேல் ஆர் ஃபீமேல், நான் பைனரி. ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் எடுத்துட்டு அது வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மின்ட், இது வந்து என்னால் கேட்டகரைஸ் பண்ண முடியும், பட் ஆர்டர் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ இது எல்லாம் இந்த இந்த மாதிரி கேட்டகரிக்கு பேரு நாமினல். என்னால் ஆர்டர் பண்ண முடிஞ்சுன்னா அது ஆர்டினல். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் இருக்கா? கேட்டகரிக்கல் அண்ட் நியூமரிக்கல். நியூமரிக்கல் வந்து ஒன்லி 2 டைப்ஸ். டிஸ்கிரீட் இண்டிபெண்டான வேரியபிள்ஸ் இருக்கிறது, வேல்யூஸ் இருக்கிறது, நியூமரிக்கல் டேட் வேல்யூ இருக்கிறது. கண்டினியூஸ்னா ரேஞ்ச், டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸ். கேட்டகரிக்கல்ல 2 டைப்ஸ், நாமினல் அண்ட் ஆர்டினல். ஆர்டினல்னா ஆஸ் த நேம் சஜஸ்ட் ஆர்டர் பண்ண முடியும் நம்மளால. ஒரு பேஸ்ட் ஆன் பர்டிகுலர் ஆர்டர்ல நம்மளால அதை கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஆனா இது இந்த நாமினல் வேல்யூல என்னால ஆர்டர் பண்ணி கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் லைக் தட் ஐ கேன் சி ஓகே இதெல்லாம் ஃபீமேல், மேல், இது ஃபிளேவர் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டைப்ஸ் ஆஃப் டேட்டால? இல்ல மேம். ஓகே, எதுனாலும் என்கிட்ட கேளுங்க. நான் ரொம்ப பேசிக்காக தான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏன்னா இது ரொம்ப பேசிக்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுனாலும் எனக்கு ஸ்டாப் பண்ணி கேளுங்க, இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு டேட்டா செட் எடுத்துட்டோம்னா நம்ம இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து இப்போ என்ன பார்த்தோம், அதில் வந்து நியூமெரிக்கலா இல்லை கேட்டகரிக்கலான்னு பார்த்தோம். அடுத்தது இப்போ இந்த ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டோம்னா அந்த ஃப்ளவருக்கான லென்த் இருக்கு, இந்த பெட்டல் லென்த் இருக்கு, இந்த இந்த பர்டிகுலர் சேப்பல் லென்த் இருக்கு, வித் இருக்கு. இதுதான் சென்டர். இந்த சென்டர்ல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எவ்வளவு சிமெட்ரிக்கலா இருக்கு, இது எல்லாமே சேம் சைஸ்ல இருக்கா, இல்ல ஒரு சைஸ், ஒரு லீஃப் சின்ன சைஸ்லயும் ஒரு பெட்டல் வந்து பெரிய சைஸ்லயும் இருக்கா, அப்ப ஏசிமெட்ரிக்கலா இருக்கா, சிமெட்ரிக்கலா இருக்கா, சென்டர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் தான். ஸோ இதை நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிறைய டேட்டால பார்க்கும்போது இந்த மாதிரி அதனுடைய ஷேப், எஸ்பெஷலி இமேஜ்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய ஷேப் பார்ப்போம், எவ்வளவு சிமெட்ரிக்கலா இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டா? ஸோ இந்த கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணலாம்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், சென்டர் ஆஃப் த டேட்டா செட். சென்டர்ல அதாவது அதனுடைய மீன் வேல்யூ என்ன, மீடியன் வேல்யூ என்ன, மோட் என்ன. அடுத்து ஸ்ப்ரெட்னா எப்படி அந்த டேட்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதனுடைய ரேஞ்ச் என்ன, வேரியன்ஸ் எவ்வளோ வேரி ஆகுது, இதை நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியா பார்ப்போம். ஷேப் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன், அது எப்படி சிமெட்ரிக்கலா இருக்கா, ஏசிமெட்ரிக்கலா இருக்கா. ஸ்கியூனஸ்னு ஒரு வேர்டு இருக்கு, ஸ்கியூனஸ், குர்டோசிஸ், இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். அதோட ஷேப் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்ற சில கீவேர்ட்ஸ். இப்போ நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எகெயின் உங்களுடைய பாண்டாஸ் வச்சு தான் பண்ணுவோம். அதனால தான் பாண்டாஸ் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் கிளாஸ்ல நான் பாண்டாஸ் ஏன் கவர் பண்ணேன்னா, உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து உங்க பாண்டாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அலாங் வித் நம்பி வந்து நியூமரிக்கல் டேட்டாக்கு மெயினா யூஸ் ஆகும். பாண்டாஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா வகையான டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கும் பண்றோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் டெண்டன்சில வந்து என்ன பண்ணலாம், மீன்.
மீன்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஏஜ் எடுக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் த ஏஜ் ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? உங்களுடைய எல்லா ஏஜையும் எடுத்துட்டு அதனுடைய ஆவரேஜ் போட்டதுதான் மீன். மீடியன்கிறது மிடில் வேல்யூ. இப்போ வந்து ஏஜ் வந்து ஒரு 20ல ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எனக்கு மேக்ஸிமம் 30 வரைக்கும் போகுதுன்னா, இப்போ அதுல வந்து மீடியன் வந்து ஒரு ஒரு ஏஜ் இருக்கும், ஒரு 25, 26 அப்படிங்கிற மிடில் வேல்யூ எடுக்கிறது மீடியன். ஒரு ஆர்டர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஏஜை வந்து ஆர்டர் பண்ணிட்டு நடுவுல எது வருதோ அது மீடியன். மீன்கிறது ஆவரேஜ். அப்ப டோட்டல் எடுத்துட்டு அதனுடைய சம் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஜ். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து 20 மெம்பர்ஸ் இந்த கிளாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா 20 மெம்பர்ஸ்னுடைய ஏஜையும் சம் பண்ணி அதை டிவைடட் பை 20 அப்படின்னா அது மீன். மீடியன்னா 1 to 20 மெம்பர்ஸ் அட்டென்ட் பண்ண எல்லா ஏஜையும் ஆர்டர் பண்ணிட்டு நடுவுல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் மீடியன். ஓகேவா? ஸோ மோடுங்கிறது the data point which occurs the most in the data set. ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜ், லெட்ஸ் சே 25 ஏஜ் தான் மேக்ஸிமம் அதிகமா ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அப்ப 25ங்கிற ஏஜ் தான் மோடு. ஓகேவா? விச் அக்கர்ஸ் த மோஸ்ட். ஸோ அவுட் ஆஃப் 20ல நிறைய பேர் 20ங்கிற ஏஜ்ல தான் ஃபாலோ ஆகுறீங்க. அப்போ ஒரு 5 பேர் 20 ஏஜ் இருக்கு அப்படின்னா வென் கம்பேர்ட் டு அதர் ரேஞ்ச் அப்ப இது வந்து மோட் ஆயிடும். ஓகேவா? இப்ப இதுக்கு பேரு சென்ட்ரல் டெண்டன்சி. அதனுடைய மீன், மீடியன், மோடு. இதுல இந்த பேசிக் இதுல டவுட்னா என்கிட்ட ஸ்டாப் பண்ணி கேட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். ஓகேவா? அடுத்து ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட்ங்கிறது ஹவு ஃபார் த டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த மீன். இப்போ நான் மீன் எடுத்துட்டேன், எனக்கு மீன் ஆவரேஜ் ஏஜ் வந்து 25ன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ற 20 மெம்பர்ஸ்ல ஆவரேஜ் ஏஜ் வந்து 25. இப்ப ஸ்ப்ரெட்ங்கிறது என்னன்னா இந்த 25 ஆவரேஜ் ஏஜ்ல இருந்து எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு. மேக்சிமம் வந்து 30 இருக்கா, இல்ல 40, 50 வரைக்கும் போகுதா? ஓகே, மேபி அது ஒரு 70, 80ன்னு வச்சுக்கலாம். 70, 80ங்கிற ஏஜ் வந்து அவுட்லயர்ஸ். அந்த வேரியன்ஸ் வந்து ரொம்ப வேரி ஆகுது அப்படிங்கும்போது அது அவுட்லயர் ஆயிடும். அப்புறம் வேரியன்ஸ் அப்படிங்கிற மெயின் வேரியபிள் வச்சு என்ன பண்றோம், இது எப்படி கால்குலேட் பண்றோம்? வேரியன்ஸ் இஸ் த மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் டீவியேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே பாண்டாஸ்ல நீங்க ஃபார்முலாவா போட்டுடலாம். டேட்டா ஃப்ரேம் டாட் விஏஆர் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேரியன்ஸ். ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் எடுத்துட்டு எவ்வளவு வேரி ஆகுது. வேரியன்ஸ்னா வெரி சிம்பிள் கான்செப்ட். இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், ஆவரேஜ் ஏஜ் 25. அப்போ ஒவ்வொரு ஏஜும் எடுத்துக்குங்க. ஒரு ஏஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 40ன்னு வச்சுக்கலாம். 40 மைனஸ் 25. ஓகேங்களா? அதுதான் வேரியன்ஸ். ஓகே, அடுத்தது அது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லோயர் ரேஞ்ச், அப்பர் ரேஞ்ச் எல்லா ரேஞ்சுக்கும் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஸ்ப்ரெட் தெரிஞ்சிடும். எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு டேட்டா, எவ்வளோ மினிமமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எவ்வளோ மேக்ஸிமமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, விச் இஸ் பேஸ்ட் ஆன் தியர் மீன், மீடியன் ஆர் மோட். ஒரு ஆவரேஜ்ல இருந்து ஒரு நடுவுல இருக்க வேல்யூ, மீடியன் வேல்யூல இருந்து எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஸ்கியூனஸ். ஸ்கியூனஸ்ங்கிறது மெஷர் ஆஃப் ஏசிமெட்ரி. ஏசிமெட்ரினா என்னது? ஒரு விஷயம் சிமெட்ரிக்கல்னா என்னது? ரெண்டு சிமிலரா இருக்கிறது. ஏசிமெட்ரினா இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறது. நான் ஒரு மீடியன் வேல்யூ எடுத்துக்கிறேன், 25 ஏஜ்ங்கிறது எடுத்துக்கிறேன், அதோட நான் ஒரு வேல்யூ கம்பேர் பண்றேன், அது டோட்டலா எனக்கு வந்து ஏசிமெட்ரிக்கலா இருக்கு. ஸ்கியூனஸ். அதுக்கு பேரு ஏசிமெட்ரி ஆர் ஸ்கியூனஸ்னு சொல்லுவாங்க. இது பாண்டாஸ்ல எப்படி போடுவோம்? டேட்டா ஃப்ரேம் டாட் ஸ்கியூ. ஓகேவா? அது உங்களுக்கு வந்து ஸ்கியூனஸ் கொடுத்துரும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு ஒரு டேட்டாவை எடுத்துட்டு அதனுடைய ஆவரேஜ், சென்டர் வேல்யூ எவ்வளோ வேரி ஆகுது பேஸ்ட் ஆன் த சென்டர் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ, இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த டிஸ்கிரைப் இதெல்லாம் ஈஸியா பண்றதுக்கு தான் நமக்கு வந்து டிஸ்கிரைப்ங்கிற கீவேர்டு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ பாண்டாஸ்ல வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ பார்த்த எல்லாத்தையும் மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாத்தையும் அது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காமிச்சிடும். இன்னொன்று இன்ஃபோன்னு ஒரு பாண்டாஸ் வேல்யூ இருக்கு. இன்ஃபோ போட்டும் போது உங்களுக்கு சம்மரி ஆஃப் த டேட்டா ஃப்ரேம் கிடைக்கும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ இண்டெக்ஸ், எவ்வளோ காலம் இருக்கு, நான் நல் வேல்யூஸ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ மெமரி யூசேஜ்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி உங்களால ஒரு குவிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மரைஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ ஃபார் கிளியரா இது கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் கிளாஸ்னுடைய சம்மரைசேஷன் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோரட்டரி டேட்டா அனாலிசிஸ்ல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். அதை வந்து பாண்டாஸ் வச்சு எப்படி பண்ணலாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டேட்டாவை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்றது பேஸ்ட் ஆன் இட்ஸ் நேச்சர் ஆஃப் த டேட்டா, நியூமரிக்கல் வெர்சஸ் கேட்டகரிக்கல். எகெயின் கேட்டகரிக்கல் நியூமரிக்கல்ல டிஸ்கிரீட் வேல்யூ கண்டினியூஸ் இருக்கு, கேட்டகரிக்கல்ல நாமினல் அண்ட் ஆர்டினல். எதெல்லாம் ஆர்டர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆர்டினல், ஆர்டர் பண்ண முடியாததெல்லாம் நாமினல். அடுத்தது சென்டர், ஸ்ப்ரெட்டு, அதனோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னா அந்த 3 பேராமீட்டர்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்க்கணும்னா நீங்க டீப் டைவ் பண்ணி உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெசன்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனக்கு வேண்டாம், என்னால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் திருப்பி நான் ரிவைஸ் பண்ண வேணாம்னா ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கா ஒரு டெவலப்பரா நீங்க என்ன பண்ணலாம், டக்குன்னு ஒரு இந்த பாண்டாஸ் வச்சு எப்படி பண்றது அப்படி தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஓகே, பட் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ரிலேட் பண்ண முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் விசுவலைசேஷன் போறோம். விசுவலைசேஷன் பண்ணும்போது தான் நம்மளுடைய பிரெயின் வந்து ஈஸியா அந்த பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். டக்குன்னு பாக்குறோம், கோவிட் வந்தப்ப கோவிட் எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு, எந்த கண்ட்ரீஸ்ல அதிகமா இருக்கு, அப்படிங்கும் போது நம்மளால ஈஸியா விசுவலைஸ் பண்ண முடியுது. எகெயின் விசுவலைசேஷன்ல வந்து நிறைய பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் த வேரியபிள் நம்மளோட விசுவலைசேஷன் ஆஃப் டைப் மாறிட்டே இருக்கும். நம்ம என்ன கிராஃப் யூஸ் பண்ணணும், என்ன பிளாட் யூஸ் பண்ணுங்கிறது வேரி ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். விசுவலைசேஷன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கான்செப்ட். நான் சொன்ன மாதிரி அதை நிறைய விதமா பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் என்னென்ன எப்படி எப்படிலாம் விசுவலைசேஷன் பண்ணலாம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் இருந்ததுன்னா. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் எப்படி எப்படிலாம் டேட்டா விசுவலைசேஷன் பண்ணலாம். ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி எப்படிலாம் டேட்டா விசுவலைசேஷன் பண்ணலாம்? சார்ட்டா இல்லைன்னா கிராஃபா அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், எப்படி சாட் கிராஃப்? ஓகே, இதெல்லாம் நீங்க என்ன எப்படி பண்ணுங்க யூஸ் பண்ணி மேம் எப்படி சரி பைத்தான்ல பேண்டாஸ்லாம் யூஸ் பண்ணி கிராஃப்லாம் போடணும். கரெக்ட். பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தான்ல தான் பாண்டாஸ் வருது. கரெக்டா? ஸோ அது ஒரு ஆப்ஷன். இன்னும் வேற எப்படி பண்ணலாம்? இன்னொன்னு சொன்னேன், ஈக்குவலண்டான ஒரு லாங்குவேஜ் சொன்னேன், எஸ்பெஷலி விசுவலைசேஷனுக்கு பைத்தான் ஆர் ஆர் லாங்குவேஜ் பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ்ல, ஞாபகம் இருக்கா? ஸோ ஆர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், பைத்தான் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் இல்லாம வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இதெல்லாம் ப்ரோக்ராமேட்டிக்கா பண்றது. நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். பவர் பிஐ டூல்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம் மேம். எக்ஸாக்ட்லி, வெரி குட். ஸோ பவர் பிஐ, டேப்லியூ, ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு கிளவுட் ப்ரொவைடரும் அவங்களுடைய ஓன் டேட்டா விசுவலைசேஷன் டூல் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துட்டிங்கன்னா ஏடபிள்யூஎஸ் குவிக் சைட் அப்படின்னு இருக்கும். ஓகே, மைக்ரோசாஃப்ட்டுக்கு தான் பவர் பிஐ. அது மாதிரி ஒவ்வொரு கிளவுட் ப்ரொவைடரும் அவங்களுடைய ஓன் டேட்டா விசுவலைசேஷன் டூல் வச்சிருப்பாங்க. ஸோ ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமேட்டிக்காக நான் ஒரு விசுவலைஸ் பண்ணுறதுக்கு எய்தர் பைத்தான் லாங்குவேஜ் ஆர் ஆர் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள நம்ம இன்னும் ஃபர்தரா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி என்னென்ன லைப்ரரிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும். லைக் பாண்டாஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய லைப்ரரிஸ்லாம் நம்ம இருக்கு. அடுத்தது ஒரு செட் வந்து ஒரு டூலாவே வந்துடும் உங்களுக்கு, ஒரு அப்படியே டைரக்டா அதை யூஸ் பண்ற மாதிரி டூலா வரும். அதுதான் டேப்லியூ, பவர் பிஐ, அமேசான் குவிக் சைட். கூகுள்ல வந்து கூகுள் லுக்கர்னு சொல்லுவாங்க, லுக் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வெண்டர் பேஸ் பண்ணி நீங்க டைரக்டா டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ஒரு செட் ஆஃப் இது. ஸோ இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணி பண்றதுக்கு முன்னாடி எந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு, டேட்டா செட்டுக்கு எந்த மாதிரி கிராஃப் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பிளாட் யூஸ் பண்ணுங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு, ஒரு டைப் இருக்கு. அதுக்கு தான் வந்து we need to understand யூனிவேரியேட், மல்டிவேரியேட் ஆர் பைவேரியேட் அப்படின்ட்டு. யூனிவேரியேட்னா என்னது? ஒரு சிங்கிள் வேரியபிள் காலம் மட்டும் எடுத்துக்கிறது. உங்களோட ஏஜ் மட்டும் எடுத்துட்டு இந்த ஏஜ்ல யார் மேக்ஸிமம் ஏஜ் இருக்கு, மினிமம் ஏஜ் இருக்கு, உங்களுடைய ஹைட், உங்களுடைய நீங்க இப்ப படிக்கிற
கோர்ஸை வச்சு கேட்டகரைஸ் பண்றது. யார் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, யார் யாரெல்லாம் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் பட் ஸ்டில் நீங்க வந்து டேட்டா சயின்ஸ் கத்துக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களுடைய ஒரு சிங்கிள் காலம் வேரியபிள் எடுத்துட்டு அந்த யூனிவேரியேட் வேரியபிளை பேஸ் பண்ணி நம்ம ஒரு விசுவலைசேஷன் பண்றதுக்கு there are set of graphs. For example, bar graph, histogram, box plot. இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு ஓகே. பட் ஆக்சுவல் டேட்டா சயின்ஸுங்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் சிங்கிள் வேரியபிள். டேட்டா சயின்ஸ்னாவே டேட்டாவை வந்து ரிலேட் பண்ணி பார்க்கணும். கோரிலேஷன் பிட்வீன் மோர் தென் ஒன் வேரியபிள். ஒரு வேரியபிள் பேஸ் பண்ணி இன்னைக்கு டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஹியூமிடிட்டி எப்படி மாறுது, உங்களுக்கு ரெயின் வருமா வராதாங்கிறது ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு உங்களுடைய டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, உங்களுடைய பாஸ்ட் கண்டினியூஸ் வேரியபிளா வருது. இப்போ இங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அரைவ் பண்றோம் பிட்வீன் 2 or more வேரியபிள்ஸ். ஸோ அப்போ மல்டிவேரியேட் யூஸ் பண்ணும். மல்டிவேரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேட்டர் பிளாட், பை பிளாட், ஹீட் மேப்ஸ். ஸோ ஹீட் மேப்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு சில செட் ஆஃப் ஸ்பெஷல் லைப்ரரிஸ் நம்ம பைத்தான்ல இருந்து பண்ணுவோம். அது வந்து சிபாண்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன மாதிரி விசுவலைஸ் பண்ண போறோம்? ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கா இல்ல மல்டிபிள் வேரியபிள் எடுத்து அதனுடைய ரிலேஷன் பார்க்குறோமா? இது இன்க்ரீஸ் ஆனா அது இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல ரெடியூஸ் ஆகுமா, எப்படி இம்பாக்ட் பண்ணுது ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் அப்படிங்கிறதுக்கு வந்து மல்டிவேரியேட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கிராஃபா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நம்ம ஹை லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலா அதை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார் கிராஃப். பார் கிராஃப்ங்கிறது என்னது? உங்களுக்குலாம் நீங்க எக்ஸல்ல போடுறதே தான். சிம்பிள் பார் பாரா இருக்கும். பார் பிளாட் வந்து பிரசன்ஸ் டேட்டா வித் ரெக்டாங்குலர் பார்ஸ். இதனுடைய லென்த் வந்து ப்ரொபோஷனலா இருக்கும் வேல்யூஸ். இது நிறைய வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த இந்த வேல்யூ லென்த் பெருசா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இது மேக்ஸிமம் ஹையஸ்ட் இருக்கு. சின்னதா இருந்ததுன்னா இது வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து ப்ரொபோஷனலா இந்த லென்த்தை பேஸ் பண்ணி, இந்த ரெக்டாங்குலர் லென்த்தை பேஸ் பண்ணி உங்க வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்றோம், சிங்கிள் வேரியபிள். அடுத்தது பாக்ஸ் பிளாட். இந்த பாக்ஸ் பிளாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பாக்ஸ் பிளாட் வச்சுதான் உங்களுடைய இது வந்து மெயினா நியூமரிக்கல் டேட்டாக்கு. ஒரு நியூமரிக்கல் டேட்டா எடுத்துட்டு அதனுடைய மினிமம் எவ்வளோ, அதான் லோயர் ரேஞ்ச். லோயர் ரேஞ்சுங்கிறது Q1 சொல்லுவாங்க. அப்பர் ரேஞ்ச் வந்து Q3 சொல்லுவாங்க. ஸோ Q1 லோயர் ரேஞ்ச், Q3 அப்பர் ரேஞ்ச். அதனுடைய மீடியன் இருக்கு இல்லையா, அந்த Q1க்கும் Q3க்கும் நடுவுல இருக்கிறது வந்து மீடியன் வந்து Q2. ஓகேவா? ஸோ Q1, Q2 as a median and Q3. இந்த ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் டைப்ல வரதுக்கு பேர் தான் பாக்ஸ் பிளாட். பாக்ஸ் மாதிரியே இருக்கும், அப்பர், லோயர், மீடியன். இந்த ரேஞ்சுக்கு பேரு ஐக்யூஆர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஐக்யூஆர் தான் மெயின். ஐக்யூஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் லோயர் ரேஞ்ச் Q1 கண்டுபிடிப்போம், அப்பர் ரேஞ்ச் Q3 கண்டுபிடிப்போம். Q3 minus Q1 இஸ் நத்திங் பட் யுவர் ஐக்யூஆர். இதனுடைய ரேஞ்ச் எவ்வளவு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஈஸியா வந்து இது ஒரு எஸ்பெஷலி நீங்க ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேர் பிரைஸ் வந்து எப்படி மேக்ஸிமம் எவ்வளவு போயிருக்கு அன்னைய டேக்கு, மினிமம் எவ்வளோ இருக்கு, மீடியன் வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பாக்ஸ் பிளாட். இது நீங்க என்ன மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும், டக்குன்னு பாக்ஸ் பிளாட்னா ஒரு மீடியன், லோயர், அப்பர்னாவே கண்டிப்பா அது கேட்டகரிக்கல் டேட்டாக்கு பண்ண முடியாது, நியூமரிக்கல் டேட்டாக்கு தான் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து ஹிஸ்டாகிராம். ஹிஸ்டாகிராம் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டேட்டா. ஸோ ஹிஸ்டாகிராம்ங்கிறது நம்ம இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, ஒரு அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர், ஒரு ஒரு ஹியூமிடிட்டி, இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் வேரியபிள் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அக்ராஸ் ரேஞ்ச்ல. இங்க ஸ்டார்ட் ஆகி இது அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகி அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஹிஸ்டாகிராம்னு சொல்லுவோம். ஹிஸ்டாகிராம் இஸ் a representation of the distribution of data. ஒரு இண்டிபெண்டன்ட் வேல்யூ இல்லாம அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ரேஞ்சஸா இருக்கு. இதுதான் வந்து கண்டினியூஸ் வேரியபிளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிஸ்கிரீட், இது வந்து கண்டினியூஸ் வேரியபிள்.
ஓகே, இது வந்து ஒரு யூனிவேரியன்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து எனக்கு மல்டி வேரியன்ட். இப்போ நான் வந்து ஒரு நிறைய வேரியபிள்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸ்கேட்டர் பிளாட்டுங்கிறது டேட்டா as a collection ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸ் காலம் ஒய் காலம் எடுத்துட்டு அது எப்படி அங்கங்கே ஸ்கேட்டர் ஆயிருக்கு, இந்த 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 எக்ஸ் காலம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் எப்படி ஸ்கேட்டர் ஆயிருக்கு. எகெயின் இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸ்கேட்டர் பிளாட்டை இப்படி பார்த்தா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ எனக்கு நிறைய வேரியபிள்ஸ், இப்போ ஒரு வேரியபிளுக்கு ஈஸியா பண்ணிடலாம். மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வச்சுக்கலாம். வேரியபிள் 1 ஒரு கலர்ல, வேரியபிள் 2 ஒரு கலர்ல, வேரியபிள் 3 ஒரு கலர்ல. ஸோ உங்களுக்கு கலர் பேஸ் பண்ணி ஷேப் பேஸ் பண்ணி இதுல வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கு. அதுக்கு பதிலாக நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். எது எதெல்லாம் ஸ்கொயர் இருக்கோ, எது எதெல்லாம் ட்ரையாங்கிள் இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு, இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட்டை குறிக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸ்கேட்டர் பிளாட். அதுக்கப்புறம் பை பிளாட். பை பிளாட் இது உங்களுக்கே தெரியும். பைனா அதனுடைய ப்ரொபோர்ஷன், அந்த ஓவரால்ல எவ்வளோ ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு அந்த நியூமெரிக்கல் டேட்டாக்கு அப்படிங்கிறது பை சார்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே லெட்ஸ் லுக் இன்டு ப்ராக்டிக்கலா. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பேசிக்ஸ் நம்ம வந்து விசுவலைசேஷன்ல எப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விசுவலைசேஷன் இருக்கு, எப்படி பண்ணலாங்கிறது நமக்கு தெரியும். பைத்தான், ஆர், டைரக்டா வந்து பவர் பிஐ, டேப்லூலாம் பண்றாங்க. இப்போ அடுத்த செட் வந்து நம்ம ஒவ்வொன்றா இப்போ டிஃபை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிவேரியேட் எடுத்துக்கலாம். ஸோ எகெயின் நீங்க நோட் புக்ல பண்ணலாம். ஓகே, நோட் புக்ல நீங்க வந்து பைத்தான் நோட் புக் எடுத்துட்டு அதுல இருக்க டேட்டா செட் எடுத்துட்டு பண்ணலாம். இல்லைன்னா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, யூ கேன் டைரக்ட்லி கோ டு கேகல். இந்த கேகல்ல போய் டேட்டா விசுவலைசேஷனை ஈஸியா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, அப்படியே இதுலயே போயிட்டு நீங்க இதுல வெரிஃபை பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம் கேகல் நோட் புக்ஸ். ஸோ இந்த டேட்டா விசுவலைசேஷனை வந்து நீங்க எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம படிச்சதே அப்படியே அதே ஆர்டர்ல உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சாட்ல பிங் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து டேட்டாவை எப்படி அக்சஸ் பண்றது பாண்டாஸ் வச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இதுதான் ப்ரீவியஸ் கிளாஸ். ஸோ என்னால் ஒரு காலம் டேட்டா டைப் பார்க்க முடியும், நல் வேல்யூஸ் பார்க்க முடியும், அதனுடைய லொகேஷன் எடுத்துக்கலாம், பர்டிகுலர் வேல்யூ அப்டேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன போறோம் அப்படின்னா, அதை எப்படி வந்து பிளாட் பண்றது வித் பாண்டாஸ். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா பாண்டாஸ் வச்சு எப்படி பிளாட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா யூனிவேரியேட் அப்படிங்கிறது சிங்கிள் வேரியபிள் பிளாட்டிங் வித் பாண்டாஸ். என்ன டைப்ஸ் இருக்கு? பார் சார்ட், லைன் சார்ட்டும் இருக்கு. லைன் ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கலாம். அடுத்தது ஏரியா சார்ட், ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு எப்படி அந்த ஏரியா சார்ட். அடுத்தது ஹிஸ்டாகிராம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம அனலைஸ் பண்ணலாம். பார் சார்ட் எதுக்கு ஓகே அப்படின்னா, ஒரு நாமினல் ஸ்மால் டேட்டா கேட்டகரிக்கல் டேட்டாக்கு இது ஓகே. நாமினல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் நாமினல்? நாமினல் வந்து நியூமெரிக்கலா கேட்டகரிக்கலா? யாராவது டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நியூமரிக்கலாம் மேம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நாமினல் வந்து நியூமெரிக்கா கேட்டகரிக்கல்? ஸோ கேட்டகரிக்கல்ல நாமினல்னா என்ன பண்ணும்? நாமினல்னா கேன் பி ஆர்டர் பண்ண முடியுமா? அதை ஆர்டர் பண்ண முடியாது மேம். வெரி குட். அதை வந்து ஒன்லி கேட்டகரைஸ் தான் பண்ண முடியும், ஃபீமேல் ஆர் மேல். ஓகே, அது மாதிரி கேட்டகரைஸ் தான் பண்ண முடியும். ஸோ இது நாமினல். இந்த மாதிரி இதுக்கு பார் சார்ட் ஓகே, பட் ஸ்மால் டேட்டாக்கு தான் யூஸ் ஆகும். ஒன்று நாமினல் ஆஸ் வெல் அஸ் ஸ்மால் ஆர்டினல் டேட்டாக்கு. இப்போ நிறைய டேட்டா இருக்கு அப்படின்னா இந்த பார் சார்ட்டால உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ ஐயோ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் பிளாட்டிங்னு சொல்லுவாங்க. அடுத்த லைன் சார்ட் வந்து ஓகே, அதுவும் ஓகே, பட் அது ஆர்டினல் கேட்டகரிக்கல் அண்ட் இன்டர்வல் டேட்டா. ஸோ ஒரு இன்டர்வல் டேட்டா இருக்கு. இன்டர்வல் டேட்டானா என்னது? கண்டினியூஸ் வேரியபிள். நான் டெம்பரேச்சர் சொன்னேன், ஒரு இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த ரேஞ்ச் எப்படி மாறுதுங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏரியா சார்ட் எகெயின் ஆர்டினல் கேட்டகரிக்கலுக்கு யூஸ் பண்ணலாம், கண்டினியூஸ் வேரியபிளுக்கு யூஸ் பண்ணலாம். பட் பார் சார்ட் வந்து கண்டினியூஸ் வேரியபிளுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஒரு ரேஞ்சுக்கு பண்ண முடியாது, ஒரு இண்டிபெண்ட் வேல்யூக்கு தான் பண்ண முடியும். ஏஜ் 25, ஏஜ் 30. ஆனால் 25 to 30 ஏஜ் இருக்கிறவங்கலாம் எனக்கு வேணும். இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்கள நான் ஒரு பிரிக்கிறேன். எப்படி நான் இன்டர்வல் எடுக்கிறேன்?
எனக்கு ஏஜஸ் எப்படி இன்டர்வல் வேணும்னா 20 to 25, 25 to 30, 30 to 35, 35 to 40 அப்படி ஒரு இன்டர்வல் எடுக்கிறேன் அப்படின்னா என்னால வந்து பார் சார்ட்ல பண்ண முடியாது. ஆனா ஐ கேன் டூ இட் வித் தி ஏரியா சார்ட் ஆர் தி லைன் சார்ட். அதே மாதிரி ஹிஸ்டாகிராம் வந்து ஹிஸ்டாகிராம்னாவே நீங்க மைண்ட்ல என்ன நினைச்சுக்கணும்னா இன்டர்வல் டேட்டா ஒரு ரேஞ்சா அப்படியே காமிக்கும். நான் இப்ப சொன்ன மாதிரி ஏஜ் நம்ம கிளாஸ்ல இருக்க 25 மெம்பர்ஸோடைய ஏஜ் ரேஞ்சு பேஸ்ட் ஆன் பர்டிகுலர் வேல்யூஸ் அப்படின்னா பெஸ்ட் வந்து ஹிஸ்டாகிராம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தான் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ பைத்தான்ல பாண்டாஸ் எகைன் யூஸ் பண்றோம். பாண்டாஸ் என்ன பண்ணும்? ஸ்டெப் 1 இம்போர்ட் பாண்டாஸ் as pd. இப்போ இங்க வந்து ஒரு வைன் ரிவ்யூஸ் டேட்டா செட் எடுத்துட்டு அதை வந்து லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் டாப் 3 ஹெட் 3னா என்ன பண்ணும்? டாப் 3 ரோஸை நம்ம விசுவலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் என்னென்ன கண்ட்ரி இருக்கு. யூஎஸ், ஸ்பெயின், யூஎஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி அவங்களுடைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ப்ரைஸ் இருக்கு, அந்த எந்த ரீஜன்ல யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி வைனரி வெரைட்டி யூஸ் பண்றாங்கங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார் சார்ட்ஸ் பார்ப்போம். பார் சார்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்டர்வல் டேட்டாக்கு யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி டிஸ்கிரீட் வேல்யூஸ்க்கு. கரெக்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஒரு சிம்பிள் பார் சார்ட். ஓகேவா? இங்க என்ன பண்ணலாம்? ஒரு கேட்டகரிஸ் டு நம்பர்ஸ், அமௌண்ட் ஆஃப் எக்ஸ் கன்சியூம்டு ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ டு a number of breakfast eating Americans. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஈட்டிங் அமெரிக்கனுக்கு நம்பர் ஆஃப் அமெரிக்கன்ஸ்க்கு அவங்க எவ்வளோ எக் கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம காமிக்கலாம். இல்லாட்டி இந்த கேஸ்ல வந்து வைன் ப்ரொடியூசிங் ப்ரொவின்சஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டுல இதெல்லாம் கலிஃபோர்னியா, இதெல்லாம் ஒவ்வொரு ப்ரொவின்சஸ், கலிஃபோர்னியா, வாஷிங்டன், ஸ்பெயின், ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ வைன் ப்ரொடியூஸ் பண்றாங்கிறத நான் ஒரு தனித்தனி வேல்யூஸா நான் பாக்குறேன். ஓகேவா? இது கேட்டகரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வெரி சிம்பிள். அப்ப என்ன பண்ணலாம்? ரிவ்யூஸ், ப்ரொவின்ஸ், வேல்யூ கவுண்ட் எடுக்கிறேன், ஒரு டாப் 10 எடுத்துக்கிறேன். இதை பார் பிளாட் பண்றோம். ஸோ பிளாட் டாட் பார் அப்படிங்கிறது தான் பார் பிளாட். ஓகேவா? பார் சார்ட். பிளாட் டாட் பார் இதெல்லாமே பேஸ்ட் ஆன் பாண்டாஸ். நீங்க ஆல்ரெடி பாண்டாஸை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ பாண்டாஸ்ல வந்து பிளாட் டாட் பார். அடுத்தது இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஏரியா பிளாட் வேணும். ஏரியா பிளாட்ல என்ன இது அப்படின்னா பார் சார்ட்ல வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ஹைட் வந்து எதை வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு நம்பரா வரும்போது சப்போஸ் நாமினல் கேட்டகரிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. நாமினல்னா என்னது? உங்களால வந்து அதை ஆர்டர் பண்ண முடியாது. ஃபீமேல், மேல் அப்படின்னு ஒரு தனித்தனி கேட்டகரியா இருக்கும். அப்போ வந்து உங்களால வந்து ஆர்டர் பண்ண முடியாத இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி, ஜிப் கோடு, என்ன சீஸ் யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூ இருக்கணும். அதே மாதிரி ஆர்டினல் வேல்யூங்கிறது என்னது? நம்மளால வந்து ஆர்டர் பண்ண முடியும். மினிமம், மேக்சிமம், குட், பேட், அந்த மாதிரி பண்றது. கரெக்டா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பி பார் சார்ட்டை யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லைன் சார்ட் போறோம். லைன் சார்ட் வந்து சேம் தான், உங்களுடைய பார் சார்ட் மாதிரி தான். பட் வந்து எனக்கு வந்து ஒரு 20 டிஃப்ரெண்ட் யூனிக் வேல்யூஸை நான் ஃபில் பண்ணணும். ஓகேவா? மேபி பார் சார்ட்ல வந்து அதை பண்ணும்போது ஒரு கம்மி வேல்யூஸ்க்கு ஓகே, 10 வேல்யூஸ்க்கு எனக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பட் நிறைய வேல்யூஸ் போகுது, 100 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸே வந்து 100க்கு போயிடுது, 100க்கு மேலே போகுது, 1000 போகுது, 10,000 போகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பார் சார்ட் கொச்சன்னு இருக்கும். உங்களால் அதை விசுவலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ டூ மெனி கேட்டகரிஸ் வேல்யூஸ் இருக்கும்போது உங்க பார் சார்ட்டுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்? லைன் சார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு லைன் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? இங்க 80ல ஆரம்பிச்சு 100க்கு அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கறத நீங்க ஈஸியா பாத்திரலாம். ஓகே, ஸோ இதே நீங்க பார்ல போட்டா நிறைய வேல்யூஸ் இருக்கும், ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் விசுவலைஸ் பண்ணா கஷ்டமா இருக்கும். ஸோ ஏரியா சார்ட் வந்து லைன் சார்ட் வந்து when you have more distribution, more values, categories இருக்கும்போது you can go for
லைன் சார்ட். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக். உங்களுக்கு நிறைய ஸ்கேல் ஆன் த ஸ்கேல் ஆஃப் 100, 1000 அப்படின்னு போகும்போது யூ கேன் கோ ஃபார் லைன் சார்ட். ஓகேவா? அடுத்து ஏரியா சார்ட் இதே மாதிரி தான். பட் இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், லைன் சார்ட்டே ஷேடோ பண்ணி வரும். உங்களுக்கு இந்த 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 ஏரியாஸ் எல்லாமே ஷேட் ஆகி வரும். ஸோ இது வந்து ஏரியா சார்ட், இது யூஸ் பண்ணலாம். இது மெயினாக வந்து இன்டர்வல் வேரியபிள். எனக்கு வந்து இந்த ரேஞ்ச் இப்போ 80லேருந்து 95, 100 வரைக்கும் எப்படி இந்த ரேஞ்ச் வந்து மாறுது அப்படிங்கிறத ஷேடோ பண்ணி காமிக்கணும், அப்போ ஷேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏரியா சார்ட் யூஸ் ஆகும். நீங்க மைண்ட்ல என்ன நான் வச்சுக்கணும்னா, இன்டர்வல் டேட்டா, இன்டர்வல் வேரியபிள்ஸ், ரேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு வந்து யூ கேன் யூஸ் ஏரியா சார்ட். அதே மாதிரி ஹிஸ்டோகிராம்ஸ், மேபி ஏரியா சார்ட் ஓகே அகைன், பட் நிறைய வேல்யூஸ் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த ஏரியா சார்ட் வந்து திருப்பி கஷ்டமா இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு கோ ஃபார் ஹிஸ்டோகிராம்ஸ். ஸோ பெஸ்ட் ஆன்சர் ஃபார் இன்டர்வல் டேட்டா, ரேஞ்ச் ஆஃப் டேட்டாக்கு வந்து we can go for ஹிஸ்டாகிராம். ஹிஸ்டோகிராம் தான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சார்ட் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஃபார் இன்டர்வல் ரேஞ்ச். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 0லேருந்து ஆரம்பிச்சு 25, இதுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது 50, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே முடிஞ்சிருது, 50க்கு முன்னாடியே முடிஞ்சிருது. ஸோ இந்த ரேஞ்சஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூஸாக கவர் பண்ணுது. இப்போ நீங்கள் வெறும் பார் சார்ட்டில் என்ன பண்ணுவீங்க, 25 to 50 இது ஒரு பார் இருக்கும், 50 to 75 அப்படி இல்லாமல் இந்த ரேஞ்சஸையும் ஓவர்லேப் ஆகி வருது. பெஸ்ட் வேர்ட் நான் யூஸ் பண்ணேன்னா ஓவர்லேப் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 25, 50க்குள்ள இங்கேயே முடியுது, பட் இது ஓவர்லேப்பிங். இங்கே பார்த்தீங்கன்னா 52 இன்பிட்வீன் ஒரு வேல்யூ ஓவர்லேப் ஆகுது. ஸோ இது ரேஞ்சஸாக கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஹிஸ்டாகிராம் வந்து வில் பி த ரைட் ஒன். ஸோ இது எப்படி ஹிஸ்டாகிராம் யூஸ் பண்ணும், பிளாட் டாட் ஹிஸ்ட், ஹிஸ்ட்னு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹிஸ்டாகிராம் வந்துடும். பார்க்கு பிஏஆர், ஏரியானா ஏரியா, பிளாட் டாட் ஏரியா. ரொம்ப சிம்பிள். எந்த பர்டிகுலர் வேரியபிளை நீங்கள் பிளாட் பண்ணணும், டேக் தட் வேரியபிள், அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ கவுண்ட்ஸ் எதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் காமிக்கணும், என்ன டைப் ஆஃப் பிளாட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் உங்களுக்கு வந்து கோடு ரெடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிறோம், க்ரைட்டீரியா கொடுக்குறோம். எனக்கு வந்து எல்லாமே வேணாம், ப்ரைஸ் வந்து லெஸ் தேன் 200. ஸோ 200க்கு மேலே இருக்கிற ப்ரைஸ்லாம் எனக்கு அவுட்லயர், ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவ், அதெல்லாம் எனக்கு வேணாம். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். 200க்கு கீழே இருக்க ப்ரைஸினுடைய ரிவ்யூஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும், அதனுடைய ரேஞ்ச் பார்க்கணும். ஸோ ஐ ஆம் கோயிங் ஃபார் எ ஹிஸ்டோகிராம். ஸோ ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து மெயின் வேரியபிள். ஓகேவா? ஸோ ஹிஸ்டாகிராம்லேயே நீங்கள் நிறைய பார்க்கலாம், ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 3 கேட்டகரி பார்த்துருக்கோம், பார், லைன் ஆர் ஏரியா அண்ட் ஹிஸ்டாகிராம். ஸோ டக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், பார் சார்ட் எப்போ யூஸ் பண்ணணும், பார் சார்ட் எப்போ யூஸ் பண்ணணும், லைன் சார்ட் எப்போ யூஸ் பண்ணணும், யாராவது டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா புரியலையா யார் எல்லாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ பார் சார்ட் எப்போ யூஸ் பண்ணணும், சத்தமாக காணும், கிளாஸ்ல இருக்கீங்களா, புரியுதா? அட்லீஸ்ட் சாட் பாக்ஸ்லயாவது போடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த டேட்டா யூனிவேரியேட், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிவேரியேட் பார்த்துருக்கோம். சிங்கிள் வேரியபிள் பாண்டாஸ்க்கு வந்து ஒரு நோட் புக் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு
இங்க இருக்க ஆப்ஷன் காப்பி அண்ட் எடிட் போனீங்கன்னாவே இந்த நோட் புக்ல ஓப்பன் ஆயிடும். கேகல் நோட் புக்ல ஓப்பன் ஆயிடும். நீங்க ஒவ்வொரு செல்ஸும் நம்ம எப்படி ஜூபிட்டர் நோட் புக்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு செல்லையும் எக்ஸிக்யூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டேட்டாவை ரீட் பண்றோம், இம்போர்ட் பண்றோம். ரீட் பிடி பாண்டாஸ் பிடி டாட் ரீட் டாட் சிஎஸ்வி. அதுக்கப்புறம் பார் சார்ட். இந்த பார் சார்ட் நம்ம சொன்ன மாதிரி எப்போ யூஸ் பண்றோம்? ஒரு யூனிவேரியேட் சிங்கிள் வேரியபிள் கேட்டகரிக்கலா இருக்கு. இந்த ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ இருக்குங்கிறது கேட்டகரியா பார்க்குறோம் அப்படின்னா நாமினல் வேல்யூக்கு பார் சார்ட் பெஸ்ட். எகெயின் ரொம்ப கம்மி டேட்டாக்கு. ஓகே, நீங்க வெவ்வேறு கலர்ஸ்லயும் நீங்க காமிச்சிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டும் எனக்கு ஒவ்வொரு கலர் வேணும் அப்படின்னா நீங்க அதையும் யூ கேன் டிஃபரன்ஷியேட் வித் த கலர்ஸ். அடுத்து லைன் சார்ட்ஸ். லைன் சார்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? லைன் சார்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? நிறைய வேல்யூஸ் இருக்கும்போது. இப்போ வந்து 20 டிஃப்ரெண்ட் யூனிக் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா பார் சார்ட் போதும். ஆனா எனக்கு நிறைய மோர் தென் 100லாம் இருக்கும்போது என்னால பார் சார்ட் வந்து கொச்ச கொச்சன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து லைன் சார்ட் யூஸ் பண்றோம். ஓகேவா? இதுதான் பேசிக் கிரைட்டீரியா. ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். வேல்யூ கவுண்ட்ஸ், பிளாட் லைன். ஓகே, இது வந்துச்சு. அடுத்தது ஏரியா சார்ட். ஏரியா என்ன பண்ணும்? அது அந்த பர்டிகுலர் ஏரியாவை உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிக்கும். இந்த ஏரியால இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதை அப்படியே ஷேட் பண்ணி காமிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்தோம்? இன்டர்வல் டேட்டா. இன்டர்வல் வேரியபிள், அதாவது ஒரு டெம்பரேச்சர், விண்ட் ஸ்பீடு, ஒரு மீனிங்ஃபுல்லான ஆர்டர்ல நீங்க அது வந்து ஆர்டினல் வேல்யூ. ஆர்டினல் வேல்யூவே எகெயின் அப்படியே ரேஞ்சஸா போகுது அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஹிஸ்டாகிராம்ஸ் யூஸ் பண்ணணும். ஹிஸ்டாகிராம் என்ன பண்ணும்? அப்படியே ரேஞ்ச் கண்டினியூஸா இருக்கும், தனித்தனியா இல்லாம கண்டினியூஸா போகும். ஓகே, இப்ப இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூனிவேரியேட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாரும் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க. புரியுதா புரியலையா? Okay. இப்ப நம்ம யூனிவேரியேட் பார்த்துட்டோம். என்னென்ன கிராஃப் பார்த்துருக்கோம்? பார் சார்ட், ஏரியா சார்ட், லைன் சார்ட், அதுக்கப்புறம் ஹிஸ்டாகிராம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் அடுத்த நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கிராஃப்ஸ் போறோம். ஓகே, அடுத்தது வந்து மல்டி பைவேரியேட். பைவேரியேட் வந்து மோர் தென் 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து எனக்கு ஒரு வேரியபிள்ல ஈஸியா பார்க்க முடியும். எனக்கு மோர் தென் 2 வேரியபிள் அப்படிங்கும் போது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பிளாட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட் நீங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க டேட்டா சயின்ஸ்ல. ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு நிறைய வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணி உங்களால அதனுடைய கேட்டகரிக்கல் டேட்டாவை பண்ண முடியும். மெயினா வந்து இன்டர்வல் அண்ட் சம் நாமினல் கேட்டகரிக்கல் டேட்டாக்கு செட் ஆகும். அடுத்த பிளாட் வந்து ஹெக்ஸ் பிளாட். இது வந்து இன்னும் கொஞ்சம் அதே தான், ஸ்கேட்டர் பிளாட்டே தான், இன்னும் கொஞ்சம் அதனுடைய டென்சிட்டி பேஸ் பண்ணி காமிக்கும். கலர் வந்து டார்க்கா, லைட் கலர், அதனுடைய எவ்வளோ இம்பாக்ட் இருக்குங்கிறது. இப்போ கோவிட் இம்பாக்டை பார்க்கணும். இந்த ரொம்ப டார்க்கஸ்ட் இருக்கிறது வந்து ஹையஸ்ட் இம்பாக்ட் ஆன ஏரியா, லைட்டா இருக்கிறது லோயஸ்ட் இம்பாக்ட். அது மாதிரி உங்களால வந்து ஒரு வேரியேஷன்ஸோட பார்க்க முடியும், டென்சிட்டி வேரியேஷன்ஸ். அடுத்து ஸ்டாக்டு பார் சார்ட்டுங்கிறது. பார் சார்ட்டே வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரே இதுலயே நிறைய கேட்டகரி இருக்கும். இப்ப நான் வந்து ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு கலர்ல வச்சுக்கலாம். ஆரஞ்சுனா அது ஒரு கலர், அதுக்கப்புறம் கிரீன், எல்லோ, அது மாதிரி நீங்க வந்து மல்டிபிள் கேட்டகரிஸை வந்து பார் சார்ட்ல ஸ்டாக் பண்ணிடுவீங்க. இதுக்கு பேரு ஸ்டாக் பார் சார்ட். அதுக்கப்புறம் அதே மாதிரி பைவேரியேட் லைன் சார்ட்டும் இருக்கு. ஸோ லைன்லையும் காமிக்கலாம். ஸோ சேம் திங். ஒவ்வொன்றா பார்ப்போம்.
ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறோம் டேட்டா செட்டு. இங்கே வந்து வைன் டேட்டா செட் ரிவ்யூஸ் எடுக்கிறோம். பாண்டாஸ் as PD. ரீட் CSV ஃபைல். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஆகும் செஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு. ஸோ எகெயின் இங்கேயும் பாண்டாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே பாண்டாஸ். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் வேற கேட்டகரி போகும்போது நம்ம டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்குள்ள ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்குள்ளேயும் எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸ் விற்கிறாங்க வைனு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது, என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கேட்டர் பிளாட் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஸ்கேட்டர் பிளாட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பைவேரியேட் பிளாட், 2 வேரியபிளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் ஸ்பேஸ்க்கு லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தது ஒரு பார் சார்ட், ஏரியா சார்ட், லைன் சார்ட், ஓகே. பட் எனக்கு 2 டைமென்ஷனலாக வேணும், 2 வேரியபிள் வந்து நான் கம்பேர் பண்ணணும் அப்படிங்கும்போது 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ்க்கு ஸ்கேட்டர் பிளாட் தான் வந்து பெஸ்ட். ஸோ இப்போ இங்கே என்னென்ன பண்ணுறோம், எக்ஸில் வந்து ப்ரைஸு, ஒயில் வந்து பாயிண்ட்ஸ், எது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம், பிளாட் டாட் ஸ்கேட்டர். ஸோ இதுதான் வந்து டைப் ஆஃப் பிளாட் சொல்லிடுறோம் ஸ்கேட்டர்ன்ட்டு. எக்ஸில் வந்து ப்ரைஸும், ஒயில வந்து பாயிண்ட்ஸும். ஸோ ப்ரைஸ் பேஸ் பண்ணி எப்படி பாயிண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது 2 டைமென்ஷனல் ஸ்பேஸில். ஸோ இது வந்து ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட்ல இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், சாம்பிள் வந்து இப்போ நிறைய எல்லா சாம்பிளும் எடுத்தோன்னா உங்களுக்கு கஷ்டம், நிறைய கொச்சன்னு ஆகிடும். ஒரு சாம்பிளிங் பண்ணிக்கலாம். 100 இந்த ஓவராலாக ஒரு 10,000 மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கலாம். அதில் நான் ஒரு 100 மட்டும் சாம்பிளிங் பண்ணி அதில் எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு பேர் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு பேர் டவுன் சாம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஜஸ்ட் டேக் தி 100 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபுல் செட், அதில் எப்படி ஸ்கேட்டர் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய வந்துடும். இதுக்கு பேர் ஓவர் பிளாட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களால் அதை பார்க்கவே முடியாது, ஏன்னா நிறைய டேட்டா இருக்கனால அது அப்படியே கொச்சன்னு அந்த கேட்டகரிஸ் இதாயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஓவர் பிளாட்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் வே வந்து ஹெக்ஸ் பிளாட். ஹெக்ஸ் பிளாட் வந்து என்ன பண்ணனா, அந்த ஸ்பேஸ் எல்லாம் அக்ரிகேட் பண்ணிக்கும், ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹெக்ஸகான் மாதிரி கொடுத்துரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எனக்கு நிறைய இதை நான் பார்க்க முடியும், பட் வந்து அதை குரூப் பண்ணி அக்ரிகேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 8,000, இந்த சைடு இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் 80லேருந்து 100 போகுது. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா 0 to 1000 இருக்கிறதெல்லாம் மைல்டு கலரில் இருக்கு. 1000 to 2000 அதோட கொஞ்சம் டார்க் வேரியேஷன். ஸோ மேக்ஸிமம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப டார்க்கஸ்ட்ல இருக்கும் 8000. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அக்ரிகேட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா இந்த கலர்ல காமி, இந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா இந்த கலர், அந்த இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுக்கு பேர் வந்து ஹெக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஹெக்ஸ் பின் யூஸ் பண்றோம், ஹெக்ஸ் பிளாட். ஏன் பின்னுனா இது பைனரி, 2 இதுக்கு மட்டும் பைவேரியேட் யூஸ் பண்றோம். பிரைஸ், பாயிண்ட்ஸ், கிரிட் சைஸ் வந்து 15. கிரிட் சைஸ் நீங்க மாத்திட்டே இருக்கலாம். இப்போதைக்கு இது 15 சொல்லி வச்சுக்கிறோம் இந்த ரேஞ்சுக்கு. அடுத்தது ஸ்டாக் பிளாட்ஸ். ஸ்டாக் பிளாட்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணும், இன்னும் ஒரு பெட்டர் விசுவலைசேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன். 5 ரோஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 80, 81, 82, 83, 84. ஓகேவா? இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வைன். ரெட் பிளண்டுங்கிறது ஒரு வைன் டைப்பு, அதே மாதிரி கேபர்னெட், இதெல்லாமே ஒவ்வொரு வைன் டைப். இப்போ நான் என்ன பண்றோம்னா இதை வந்து ஒரு ஸ்டாக்டு பார் சார்ட்டா போடுறோம். இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே சின்டாக்ஸ் தான், பிளாட் டாட் பார், ஆனா ஸ்டாக்டு வந்து ட்ரூன்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ ஸ்டாக்டு ட்ரூனா இது என்ன பிளாட்னா ஸ்டாக்டு பார் பிளாட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு, இதுக்கு பேர் லெஜெண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லெஜெண்ட் இல்லைன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. லெஜெண்ட்ல என்ன சொல்லணும், நீங்க சொல்லணும் பர்பிள் கலர்னா இந்த கேட்டகரி, ரெட் கலர்னா இந்த கேட்டகரி, கிரீன் கலர்னா இந்த கேட்டகரி. அப்ப நான் என்ன பண்றேன்னா பார் சார்ட்டையே மல்டிபிள் கேட்டகரிக்கு ஒரே இதுலயே காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா அதனுடைய ரேஞ்சஸை பார்த்துட முடியும்.
இதுக்கு பேரு ஸ்டாக்ட் பார் பிளாட்ஸ். ஓகே, அதே மாதிரி இது வந்து ஏரியா பிளாட்லையும் காமிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாக்ட் ஏரியா பிளாட். ஸோ ஸ்டாக்ட் பார் பிளாட், ஸ்டாக்ட் ஏரியா பிளாட் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பைவேரியன்ட் லைன் சார்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ லைன் சார்ட்டே வந்து கொஞ்சம் உங்களுக்கு எகெயின் சேம் கான்செப்ட் தான். கலர் மட்டும் நீங்க வேரி பண்ணிக்கிறீங்க. 5 கேட்டகரிக்கும் 5 கலர்ஸ் வச்சுட்டு அது எப்படி லைன்ல வேரி ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன கான்செப்ட் பார்த்துருக்கோம்? பைவேரியேட் லைன் சார்ட் பார்த்துருக்கோம், ஸ்கேட்டர் பிளாட், ஒரு இன்டர்வல் ஆஃப் டேட்டா, கேட்டகரிக்கல் டேட்டாக்கு ஸ்கேட்டர் பிளாட். பட் நிறைய வேல்யூ இருக்கும்போது இதுவும் கொஞ்சம் இதாக விசுவலைசேஷன் கஷ்டமா இருக்கும். கேன் கோ ஃபார் ஹெக்ஸ் பிளாட், இல்லாட்டி யூ கேன் கோ ஃபார் ஸ்டாக்ட் பார் சார்ட். இது வந்து இன்டர்வல் வேல்யூக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஹெக்ஸும் வந்து இன்டர்வல் வேல்யூக்கு யூஸ் பண்ணலாம், ரேஞ்சுக்கு. ஆனா பார் சார்ட்டும் பைவேரியன்ட்டும் ஒன்லி நாமினல் அண்ட் ஆர்டினல் கேட்டகரிக்கல் டேட்டா தான் யூஸ் பண்ண முடியும், நாட் ஃபார் இன்டர்வல் டேட்டா. ஓகே, ஸோ நாட் ஃபார் கண்டினியூஸ் டேட்டா, ஒன்லி ஃபார் நாமினல் அண்ட் ஆர்டினல் டேட்டா. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? அடுத்தது போலாமா? மல்டிவேரியேட் போலாமா? எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண முடியுதா? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா? ஓகே, இது வரைக்கும் ஓகே, புரியுதா? ஓ, ஓகே. நெக்ஸ்ட் வந்து மல்டிவேரியேட் பிளாட்டிங் வரும். மல்டிவேரியேட் பிளாட்டிங் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா நம்மளுடைய டேட்டா செட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டேட்டா சயின்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லா மிஷின் லேர்னிங் ரெக்குயர்மெண்ட்ஸ்லயும் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும், நிறைய மல்டி வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் வேரியபிள்ஸ் பிளாட் பண்றதுக்கு தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் வந்து எகெயின் ஸ்கேட்டர் பிளாட் தான், பட் மல்டிவேரியேட் ஸ்கேட்டர் பிளாட். ஸோ டிஎஃப் பிளாட் ஸ்கேட்டர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கேட்டகரியில காமிக்கும். நீங்க போனதுல பைவேரியேட்ல பாத்தீங்கன்னா ஒரே ப்ளூ கலர்ல மட்டும் பார்த்தோம். இங்க வந்து மல்டிவேரியேட்ல வரும்போது உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது குரூப்டு பாக்ஸ் பிளாட். ஸோ இது வந்து குரூப் பண்ணி பாக்ஸா பண்றோம். பாக்ஸ் பிளாட் வந்து ரொம்ப முக்கியமானது, நீங்க நிறைய யூஸ் பண்ற வேண்டிய பாக்ஸ் பிளாட். அது பாக்ஸ்ன்னு வரும். அடுத்து ஹீட் மேப். ஹீட் மேப் வந்து மெயினா கோவிடுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹீட் மேப் தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீட் மேப், அதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸ், இது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹீட் மேப் இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட்டும் பாக்ஸ் பிளாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாட் இது வந்து டிஎஃப்னு இருக்க இடத்த எல்லாமே என்ன அர்த்தம்னா பாண்டாஸ். ஸோ பாண்டாஸ்னுடைய டேட்டா ஃப்ரேம் வச்சு சிம்பிளா பண்ணிட்டோம். ஓகே, பட் எனக்கு வந்து ஹீட் மேப் யூஸ் பண்றதுக்கு வந்து வேற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போறேன், எஸ்என்எஸ்ன்னு. ஓகேவா, இது வந்து சிபான் சொல்லுவாங்க. சிபான்ங்கிறது வந்து அனதர் லைப்ரரி, ஒரு அட்வான்ஸ்ட் சார்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் மைண்ட்ல. ஸோ எனக்கு ஒரு நார்மலான சார்ட்லாம் சில பாக்ஸ் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், லைனு, ஏரியா, இது எல்லாத்தையும் நான் பாண்டாஸ்ல பண்றேன். பட் கொஞ்சம் சில அட்வான்ஸ்டா பண்ணும்போது ஹீட் மேப்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து சிபான்ங்கிற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஐ ஆம் இன்ட்ரடியூசிங் எ நியூ லைப்ரரி கால்ட் சிபான். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாவை வந்து இம்போர்ட் பண்றோம், கம்ப்ளீட் டேட்டா செட்டை. pandas as pd read csv. இங்க வந்து நம்ம கொஞ்சம் நியூமரிக்கல் கால்குலேஷன் பண்றதுனால நம்பீஸையும் யூஸ் பண்றோம். நம்பீஸ் வந்து நம்பி as np. ஓகேவா, ஸோ நான் உங்களை லாஸ்ட் கிளாஸ்ல ஹோம்ஒர்க்கா நம்பீஸ் பார்க்க சொன்னேன், யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்பீஸ் டீட்டெயிலா எடுக்க போறது இல்லை, பைத்தான்குள்ள நம்ம டீப் டைவ் பண்ணல. ஆனா உங்களுக்கு டேட்டா சயின்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை அப்பப்போ நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும். பாண்டாஸ் நம்பி ரெண்டுமே தேவைப்படும். ஓகே,
ஓகே, லோ மெமரி இருக்கு. இப்போ 2 இது டேட்டா செட் ரன் பண்ணனால மெமரி இதாயிடுச்சு, கேகல் லிமிட் போயிடுச்சு. சரி, ஓகே, உங்களுக்கு இது ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிவேரியேட் பிளாட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பாண்டாஸ், நம்பி இது எல்லாமே நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு இது வந்து ஃபுட்பால் இல்லையா? ஃபுட்பால்ஸ்ல அதனுடைய ஹெட் ஒரு 5 காலம்ஸ் எடுத்து நம்ம பார்க்குறோம் எப்படி எப்படி இருக்குன்னு. ஃபுட்பால் பிளேயர் இப்போ பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி ஒரு ஃபுட்பால் பிளேயர், கிறிஸ்டியானோ ரொனால்டா, இவங்க ஒவ்வொருத்தருடைய ஏஜ் எடுத்துக்கிறோம், அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய நேஷனாலிட்டி, எந்த கண்ட்ரில இருந்து இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஃப்ளாக் கலர்ஸ், இதெல்லாம் வந்து இமேஜா வருது. ஃப்ளாக் வந்து பிஎன்ஜி இமேஜ், அவங்களுடைய ஃபோட்டோ இமேஜ் வருது. அதுக்கப்புறம் அவங்க எந்த கிளப்ல இருக்காங்க, வேல்யூ, அதுக்கப்புறம் அவங்களுடைய எப்படி எப்படி அவங்க வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது இந்த பேராமீட்டர்லாம் வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அஜிலிட்டி, பேலன்ஸ், பால் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க கம்போசர், இதெல்லாமே வேரியஸ் பராமீட்டர்ஸ் டு டிட்டர்மைன் வெதர் தே வில் பிளே வெல் ஆர் நாட். ஓகேவா? அப்போ இப்போ என்ன பண்றேன்னா, இந்த நிறைய வேரியபிள்ஸ் இருக்கனால இது விசுவலைஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து வெறும் சிங்கிள் பார் சார்ட்ல ஒரு சிங்கிள் வேரியபிளை காமிக்கலாம். ஆனா எனக்கு வந்து நிறைய வேரியபிள் வரும்போது எப்படி விசுவலைஸ் பண்ணலாம்? அதனுடைய சைஸ் வேரி பண்ணி காமிக்கலாம், கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஷேப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொன்றுத்தையும் மல்டி டைமென்ஷன்ல நம்ம பொசிஷன் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மல்டிவேரியேட் ஸ்கேட்டர் பிளாட்ஸ். மல்டிவேரியேட் ஸ்கேட்டர் பிளாட்ஸ் வந்து நான் என்ன யூஸ் பண்றேன், சிபான் ஆஸ் எஸ்என்எஸ் அப்படின்னு நீங்க இம்போர்ட் பண்றீங்க. இது வரைக்கும் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணோம், இப்போ நம்ம வந்து சிபான் இம்போர்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து எஸ்என்எஸ் டாட் எல்எம் பிளாட். ஸோ இது என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரிஸ்க்கெல்லாம் எடுத்துக்கு, 3த்துக்கு மட்டும் எடுத்துக்குது, எஸ்டி, ஆர்டபிள்யூ, எல்டபிள்யூ. இதுக்கு இந்த ஃபுட்பாலர்ஸ்னுடைய பொசிஷனை வந்து இதுதான் பொசிஷன், அதனுடைய வேல்யூ வந்து நம்ம பிளாட் பண்ணி காமிக்கிறோம், எஸ்டி, ஆர்டபிள்யூ, எல்டபிள்யூ பேஸ் பண்ணி. ஸோ அப்போ எனக்கு மோர் தென் 3 பொசிஷன்ஸ் வருது, கேட்டகரிஸ் வருது, 3த்தையும் 3 டிஃபரெண்ட் கலர்ஸ்ல நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல இது வருது. ஸோ இங்க வந்து 3 விசுவல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம். எக்ஸ் வேல்யூல வந்து வேல்யூ ஆஃப் த பிளேயர், வெர்டிக்கல்ல வந்து ஓவரால் ஸ்கோர் ஆஃப் த பிளேயர், அந்த அந்த ஒவ்வொரு பிளேயருடைய ஸ்கோர் என்னங்கிற பண்றோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்றோம், கலருங்கிற ஒரு வேரியபிளை தேர்ட் கேட்டகரியை ஆட் பண்றோம். ஸோ அவங்களுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த நியூ வேரியபிள் இதில் என்ன பண்றோம் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், நான் தேர்டா ஒரு கலர் வேரியபிள் ஆட் பண்ணி அதை நம்ம டிஃபரன்சியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மல்டிவேரியேட்டுக்கு யூஸ் பண்ற, சிபான் யூஸ் பண்ற மல்டிவேரியேட் ஸ்கேட்டர் பிளாட். இப்போ இன்னொன்று என்ன பண்ணலாம், ஷேப்ஸும் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கர்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம், ஓங்கிறது ஒரு பொசிஷனுக்கும் எக்ஸ் ஸ்டார். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் கலர் நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு ஷேப்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன மெயினாக பார்க்குறோன்னா, இந்த மல்டிவேரியேட்டை எப்படி எப்படி டிஸ்ட்ரிபியூட் எப்படி காமிக்கலாம்னா, ஒன்று வந்து கலர், நம்பர் 1 கலர், நம்பர் 2 வந்து அதனுடைய சைஸ், அது ஷேப்பு, அப்புறம் சைஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கலர்ல வேரியேஷன் காமிக்கிறோம், அடுத்தது அதனுடைய ஷேப்ல யூ கேன் டிஃபரன்ஷியேட் வித் த மார்க்கர்ஸ் வேரியபிள். ஓகே. அடுத்தது வந்து இப்போ நான் பாக்ஸ் பிளாட்டே வந்து குரூப்டு பாக்ஸ் பிளாட்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஆஃப் குரூப்பிங். எப்படி குரூப் பண்றோம், ஓவரால் வந்து 80க்கு மேல இருந்ததுன்னா, 85க்கு லெஸ் தேனா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு குரூப் பண்ணிட்டு அதை வந்து நீங்க காமிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து சப்ளாட்னு சொல்லுவாங்க. ஓகே. எகெயின் இதை வந்து நம்ம நார்மல் பாண்டாஸ்ல பண்ண முடியாது. எகெயின் யூ ஹாவ் டு இம்போர்ட் சிபான். ஸோ சிபான்ல என்ன யூஸ் பண்ணிருக்கோம், சிபான் ஆஸ் எஸ்என்எஸ்ன்னு ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டோம். எஸ்என்எஸ் டாட் பாக்ஸ் பிளாட்.
ஸோ இப்போ நீங்கள் மைண்டில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நான் ஒரு யூனிவேரியேட் பைவேரியேட் பண்ணும்போது நான் பாண்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் மல்டிவேரியேட்னு வரும்போது என்னால் பாண்டாஸ் யூஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன், சீபான்கிற லைப்ரரி இம்போர்ட் பண்ணி அதில் பாக்ஸ் பிளாட், அதில் வந்து ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுறோம். ஸோ போன தடவை நம்ம ஸ்கேட்டர் பிளாட் பாண்டாஸ்லேயே பண்ணோம். பட் மல்டிவேரியேட்னு வரும்போது ஐ ஆம் யூசிங் சீபாண்ட் எஸ்என்எஸ். ஓகேவா? புரியுதா? தான் ஒரே டிஃபரன்ஸ். மற்றபடி பாக்ஸ் பிளாட் கான்செப்ட் சேம் தான். பட் ஐ எம் டூயிங் வித் த மல்டிவேரியேட். இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ, ஒய் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் அதனுடைய பொசிஷன் வந்து 2 கலரில் காமிக்கிறோம். ஒன்று வந்து ப்ளூ, ஒன்று வந்து ஆரஞ்சு. ஸோ அப்போ நான் என்ன கம்பேர் பண்ணி பார்க்கலான்னா, இப்போ வந்து இந்த கோல் கீப்பர்ஸ் வந்து ஓவரால் ஸ்கோர் வந்து 80 to 85 ரேஞ்சுக்குள்ள எவ்வளோ வந்து அக்ரஷன் ஸ்கோர் வந்து பேஸ் பண்ணி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு பார்க்குறோம். ஸோ ஹையஸ்ட் இருந்துச்சுன்னா 90 இருந்துச்சுன்னா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு, அந்த ஃபுட்பால் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லோயஸ்ட். ஸோ எங்களால் ரேஞ்சஸை பார்க்க முடியும், எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி, பேஸ்ட் ஆன் திஸ் ஓவரால் ஸ்கோர் 80 to 84. ஓகேவா? இந்த கோல் கீப்பரோடைய ரேஞ்ச் ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஓவரால் அக்ரஷன் ஸ்கோரை வந்து நம்ம வந்து இது பண்றோம், கேட்டகரைஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஓகே ஃபார் நார்மல் வேல்யூஸ். மல்டிவேரியேட்டுக்கு நம்ம இது ஈஸியாக பண்ண முடியுது, பாக்ஸ் பிளாட் அண்ட் ஸ்கேட்டர் பிளாட். அடுத்தது வந்து நிறைய ரொம்ப ஹெவியான சம்மரைசேஷன், எனக்கு நிறைய கேட்டகரிஸோட கம்பேர் பண்ணி சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த விசுவலைசேஷனுக்கு ஹீட் மேப் அப்படின்னு சொல்றோம். ஹீட் மேப் பண்றது வந்து ஒரு சம்மரைசேஷன் விசுவலைசேஷன் டெக்னிக். இங்க பாத்தீங்கன்னா சம்மரைசேஷன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டெக்னிக் இன் டேட்டா விசுவலைசேஷன். ஏன்னா இது வந்து உங்களால வந்து it will allows to boil down potentially very complicated relationship. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நிறைய கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு காமிக்கணும் அப்படிங்கும்போது சம்மரைஸ் பண்ணுவோம். சம்மரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விசுவலைசேஷன் டெக்னிக் தான் கோரிலேஷன் பிளாட். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான பிளாட் நேம் பேர் வந்து ஹீட் மேப். ஓகேவா? ஸோ ஹீட் மேப் என்ன பண்ணுன்னா கோரிலேஷனா பண்ணும். கோரிலேஷன்னா ஒன்னோட ஒன்று எப்படி வேரி ஆகுது, இப்போ இது சேஞ்ச் ஆனா அது சேஞ்ச் ஆகுமா, இது சேஞ்ச் ஆனா இது சேஞ்ச் ஆகாதா அப்படிங்கிறத ஒரு ரெண்டு ஒவ்வொரு வேரியபிளுடைய காம்பினேஷன் பேரா எடுத்துக்கிறது. மொத்தம் 5 வேரியபிள் இருக்குன்னா 5ஐயும் பேரா எடுத்துக்கிட்டு 1:1 கம்பேர் பண்றது. இதுக்கு பேரு கோரிலேஷன் பிளாட். இது வந்து எப்படி மெஷர் பண்ணும்னா பேரா வேல்யூஸ் எடுத்துட்டு வேல்யூ 1 வேல்யூ 2, அடுத்தது வேரியபிள் 2 3, வேரியபிள் 4 5, வேரியபிள் 6 7 அப்படின்னு அந்த பேரை வந்து கம்பேர் பண்ணும். அதை வந்து ஒரு கலர்ல ரிசல்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஃபுட்பாலர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய அக்சிலரேஷன், அக்ரஷன், அஜிலிட்டி இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். கரெக்டா? இப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ரிலேஷன் நான் பார்க்கணும். இப்போ அவங்களுடைய பேலன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய அஜிலிட்டி மாறுமா, இல்லை பேலன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய பால் கண்ட்ரோல் மாறுமா அப்படிங்கிற ஒவ்வொரு வேரியபிளும் அதுக்குள்ள அந்தந்த வேரியபிளுக்குள்ள நான் கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு பேரு கோரிலேஷன். ஸோ இதை எப்படி ஆக்சுவலாக காமிப்போம் அப்படின்னா மேப்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா sns.heat map, இந்த பிளாட் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ்லயும் அதே வேரியபிள்ஸ், அக்சிலரேஷன், அக்ரஷன், அஜிலிட்டி, பேலன்ஸ், பால் கண்ட்ரோல். ஒய் ஆக்சிஸ்லயும் அதே வேரியபிள் எடுத்திருக்கீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுத்துலயுமே சேம் வேரியபிள். இப்ப இதுல இந்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர்ல எல்லாமே 1 வரும். அப்பனா என்ன அர்த்தம், சேம் அக்சலரேஷன் ஆப்வியஸா ஒண்ணுதான் வரும். ரெண்டு சேம் வேரியபிள், ரெண்டும் எக்ஸாக்டா சேம். ஒண்ணுனா மேக்ஸிமம் கோரிலேஷன் 100% மேட்ச், இது நடந்தா அது நடக்கும். ஆனா இது ஏன் ஒண்ணு வருது அப்படின்னா இது எல்லாமே சேம். எப்பப்பெல்லாம் ரெண்டும் சேமா வருதோ அப்பெல்லாம் 1 வரும். அக்ரஷன் 1, அஜிலிட்டி வரும்போது 1, இந்த பேலன்ஸும் வரும்போது 1. ஓகேவா? இப்ப இதை விட்டுறலாம். இந்த இது வந்து எப்பயும் ஒண்ணுதான் வரும், ஏன்னா ரெண்டு சேம் வேரியபிள் இன்டர்செக்ட் ஆகிறதுனால சேமா வருது. இதை தவிர மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பால் கண்ட்ரோலும் அக்சலரேஷனும் 0.67,
அப்போ ஓரளவு மீடியம் 0.5 ஒரு 50%ல இருந்து ஓகேவா வருது. அடுத்தது இப்போ இங்க வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஜிலிட்டியும் அக்சலரேஷன் எடுத்துக்குவோம். அஜிலிட்டி அண்ட் அக்சலரேஷன். அஜிலிட்டி அண்ட் அக்சலரேஷன் 0.24 ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இது வந்து ரெண்டுத்துக்கும் கோரிலேஷனே கிடையாது. இதை பொறுத்து இது மாறாது. அஜிலிட்டியை பொறுத்து அக்ரஷன்கிற கேட்டகரி வேரியபிள் சேஞ்ச் ஆகாது. அப்பனா இது வந்து இந்த வேல்யூ கம்மியா இருக்குன்னு எடுத்துக்கிறோம். கலரும் பாத்தீங்கன்னா பிளாக்ல காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாக்ல காமிச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியான ஸ்கோர், விச் மீன்ஸ் தட் இதனுடைய இந்த வேரியபிளை பேஸ் பண்ணி இது வேரி ஆகாது. ஓகேவா? அப்ப இதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடலாம். அப்ப எது ஹையஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.8. அப்ப அஜிலிட்டியும் அக்சலரேஷனும் இந்த இதுல இடத்துல பாத்தீங்கன்னா சான்சஸ் அதிகமா இருக்கு. 0.8. ஓகேவா? ஸோ எப்பப்பெல்லாம் அஜிலிட்டி மாறுதோ அப்பெல்லாம் அக்சலரேஷன் மாறதுக்கு அப்ப இந்த வேரியேஷனை வச்சு இந்த வேல்யூவை மேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு பேர் தான் ஹீட் மேப். ஸோ ஆன் த ஸ்கேல் ஆஃப் 1 மேக்ஸிமம் எவ்வளோ வந்து 0.5க்கு கீழே போகுதோ அதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி கம்மி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க்ல இருக்கிறதெல்லாம் 0.5 0.6 ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. 6 7 0.8 ஆரஞ்ச். ஸோ இதெல்லாம் வந்து ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேவா? இதுக்கு பேரு ஹீட் மேப். இதே மாதிரி பேரலல் கோஆர்டினேட்ஸ் பிளாட்னு ஒன்று இருக்கு. இதுவெல்லாம் அட்வான்ஸ்டு மேப்பு. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நீங்க. இது வந்து எனக்கு இன்னும் கோஆர்டினேட்ஸ் பேரலா வேணும் அப்படிங்கும்போது நீங்க இதுலயும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் பிளாட்டிங் தி மல்டிவேரியேட். மல்டிவேரியேட்னாவே மல்டிபிள் வேரியபிள்ஸ். இதை நான் அச்சீவ் பண்றதுக்கு ஹீட் மேப் இதெல்லாம் யூஸ் பண்றேன். பட் ஐ எம் இம்போர்ட்டிங் சிபாண்ட். பாண்டாஸ்க்கு பண்ண முடியாதுனால சிபாண்ட் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணி அதை வச்சு பண்றேன். ஸோ வெரி சிம்பிள் லாஜிக். கலர் ஷேப் பேஸ் பண்ணி அவங்க அதை டிஃப்ரென்ஷியேட் பண்றேன். ஓகே, அடுத்தது வந்து எஸ்என்எஸ் டாட் அந்த பிளாட் நேம் கொடுத்துக்கிறோம். சம்மரைஸ் பண்றதுக்கு கோரிலேஷன் பிளாட் வேணும். அதுக்கு வந்து ஹீட் மேப் யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளும் எப்படி டிபெண்ட் ஆன் ஈச் அதர் அப்படிங்கிறதுக்கு இந்த கோரிலேஷன் மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு மேக்ஸ் கான்செப்ட். கோரிலேஷன் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம சிம்பிளா பைத்தான்ல ஒரு சிபாண்ட் லைப்ரரி வச்சு நம்ம ஒரு பிளாட்டா பண்ணிடுறோம். ஏதாவது டவுட்ஸ் இது வரைக்கும்? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? யூனிவேரியேட், பைவேரியேட், மல்டிவேரியேட். அடுத்தது ஒரு அட்வான்ஸ்டா ஒன்று இருக்கு, பிளாட்லின்னு ஒன்று இருக்கு. இது நான் சும்மா ஹை லெவல்ல சொல்றேன், இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டா எப்படி இருக்கும்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு பர்டிகுலர் மேப்ல வந்து போய் அதை வந்து டைனமிக்கா நீங்க அதை டச் பண்ணும்போது ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் வேரியபிளை மட்டும் இண்டிபெண்டா பாக்குறது, இதெல்லாம் அட்வான்ஸ்டா பாக்குறதுக்கு பிளாட்லி அப்படிங்கிற ஒரு லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பிளாட்லி வந்து இது வரைக்கும் நம்ம சிபாண்ட் பாண்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாண்டாஸ் அண்ட் சிபாண்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா மல்டிவேரியேட் இதுக்கு சிபாண்ட் யூஸ் பண்ணோம். இந்த ரெண்டு இதுமே வந்து மேட்பிளாட்லிப் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது எல்லாமே ஸ்டாட்டிக் விசுவலைசேஷன். அது ஸ்டாட்டிக்கா இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு எதுவுமே வந்து டைனமிக்கா எதுவும் ஆப்ரேட் பண்ண முடியாது. பட் எனக்கு ஸ்டாட்டிக் விசுவலைசேஷன் இல்லாமல் மூவிங் பார்ட்ஸ், நான் டச் பண்ணும்போது மூவ் ஆகணும், ஜூம் பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும், அதில் இருக்க இண்டிவிஜுவல் வேல்யூஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு டைனமிக்கா இன்ட்ராக்டிவான ஒரு அனிமேட்டட்னு சொல்லலாம் இல்லையா, இன்ட்ராக்டிவ் அனிமேட்டட் விசுவலைசேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ ஃபார் பிளாட்லி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு 3 இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். பாண்டாஸ், சிபாண்ட். இதுல பாண்டாஸ் சிபாண்ட் ரெண்டு மேட் பிளாட்லி, இன்னொன்று வந்து நம்ம பிளாட்லிங்கிற ஒரு நியூ இதை நம்ம இது பண்றோம். ஸோ பிளாட்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாட்லி டாட் எகெயின் இதுல 2 மோடு இருக்கு, ஆஃப்லைன் இருக்கு, ஆன்லைன் மோடு இருக்கு.
ஆஃப்லைன் ஆன்லைன் மோட்னு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆஃப்லைனில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து ஆஃப்லைன்லேயே இருக்கும். ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ரியல் டைமில் அது இன்ட்ராக்ட் பண்ணி இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ மேட்ச் லைவ் ஸ்கோர் பார்க்குறோம். எனக்கு வந்து அதை பிளாட் பண்ணணும். எந்தெந்த இந்த பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ பால்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். அப்படிங்கும்போது எனக்கு ஆன்லைன் மோட்லேயே வேணும் அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆஃப்லைன் மோட்லனா முடிஞ்சதை ஒரு இதை நான் ஆஃப்லைனில் வந்து இன்ட்ராக்டிவாக பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஆஃப்லைன் மோடு. ஸோ plotly டாட் ஆஃப்லைன் இம்போர்ட் ஐப்ளாட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே டச் பண்ண நான் அப்படி ஓவர் பண்ண உங்களுக்கு இண்டிவிஜுவல் வேல்யூஸ் காமிக்குது. தெரியுதா? இதே நம்ம பழைய இதில் பார்த்தீங்கன்னா சீபான் பாண்டாஸ்ல அது மாதிரி பண்ண முடியாது. இட்ஸ் ஸ்டாட்டிக் விசுவலைசேஷன். இது வந்து டைனமிக் விசுவலைசேஷன். என்னால் டைனமிக்காக இந்த வேல்யூ 150, ஓகேவா, இதை போய் நான் இங்கே பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் we can achieve via plotly. So plotly is useful for dynamic visualization for the interactive visualization. Again offline off mode, online mode இருக்கு. Again இதில் ஹிஸ்டாகிராம் பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் தான். ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டாகிராம், ஹீட் மேப் எல்லாமே இன்ட்ராக்டிவாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது மல்டி வேரியன்ட் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் நீங்கள் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ பார்க்குறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தெரியும். ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ராக்டிவ் வேரியேஷன்ஸ். இப்போ இந்த வேல்யூ போய் நான் இண்டிபெண்ட்டாக பார்க்கலாம். இது ஒரு அவுட்லேயர். ஆக்சுவலி இந்த அவுட்லேயரை மட்டும் நான் தனியாக இது என்னடா அது 9 எல்லாமே ஒரு வேல்யூ இருக்குது, இது மட்டும் கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். மினிமம் வேல்யூ பார்க்க முடியும், மேக்ஸிமம் பார்க்க முடியும், எல்லாமே இதில் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு இன்னொரு அட்வான்ஸ்டு பிளாட்டு 3 டைமென்ஷனலில் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே அதனுடைய எக்ஸு ஒய் இசட் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் you can see the ranges. Again interactive இருக்கும். ரொட்டேட் பண்ணலாம். இதை நீங்கள் எல்லா டைரக்ஷன்லையும் ரொட்டேட் பண்ண முடியும். இப்படி எக்ஸ் ஒய் இசட், ஏன்னா அது மல்டி டைமென்ஷனால யூ கேன் ரொட்டேட் அண்ட் see it. So these are all the advanced techniques for plotting your variable. So இது வந்து plotly நான் ரொம்ப டீப் டைவ் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், ஏன்னா இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டேட்டா விசுவலைசேஷனுக்கு யூஸ் பண்ணும். பட் பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூனிவேரியேட், மல்டிவேரியேட், அதுக்கப்புறம் மல்டிவேரியேட், பிளாட்லி பார்த்துருக்கோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க? ஸோ என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட்ஸ் இன் பைவேரியேட் அனாலிசிஸ். பட் ஆமாம், மல்டிவேரியேட்லேயும் ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் சீபான் போகணும். மல்டிவேரியேட்டில் ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்கள் எஸ்என்எஸ் அந்த சீபான் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி டைனமிக்காக பண்ணுறதுக்கு பிளாட்லிங்கிற ஒரு இதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். எகெயின் பிளாட்லியில் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் இருக்குது. ஓகே, அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதில் ஸ்கேட்டர் பிளாட்டா எல்லாத்துக்குமே பிளாட் ஓரளவு காமனாக தான் இருக்கும். ஸ்கேட்டர் பிளாட், பாரு, ஹீட் மேப்பு, அதில் என்ன மாதிரி வேரியேஷன்ஸில் யூஸ் பண்ணுறீங்க, மல்டிவேரியேட்டில் டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா அப்படிங்கிறது உங்களுடைய இந்த லைப்ரரிஸ் டிட்டர்மைன் பண்ணும். என்ன பிளாட்டுங்கிறது நீங்கள் ஆஸ் யூஸ்வல் ஸ்கேட்டர் பாக்ஸு அதெல்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் மேப், ஓகே, ஹிஸ்டாகிராம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஒருத்தர் மட்டும் டவுட் கேட்டிருக்கீங்க. வேற யாருக்காவது டவுட்டு கிளியரா இருக்கா? இது நான் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறேன். இந்த இதை நீங்க எல்லாருமே பண்ணுங்க. இதுல ஆக்சுவலி இன்னும் நிறைய பிளாட்ஸ்லாம் இருக்கு. நான் அதை ரொம்ப டீப் டைவ் பண்ணல. சீபான் வச்சு நிறைய பண்ணலாம். பிளாட்டிங், ஸ்டைலிங், பெசட்டிங் இதெல்லாம் இருக்கு. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இப்போ நீங்க பேசிக்கா பார்க்க வேண்டியது யூனிவேரியேட், பைவேரியேட், மல்டிவேரியேட். இது ஆப்ஷனலா டைனமிக்கா நான் பார்க்கணும் அப்படின்னா பிளாட்லி யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் பிளாட்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது டைனமிக்கா இன்டராக்டிவா இருக்கனால அதுக்கு நிறைய மெமரி தேவைப்படும், நிறைய கம்ப்யூட் மெமரி தேவைப்படும். ஓகேங்களா? ஓகே. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? யூனிவேரியேட், மல்டிவேரியேட், ஸ்கேட்டர் பிளாட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே டேட்டா விசுவலைசேஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். குவான்டைல் பிளாட் தான் ஐக்யூஆர் நான் சொன்னது. மினிமம் மேக்ஸிமம் ரேஞ்சு, மீடியன் ரேஞ்ச்லாம் பாக்ஸ் பாக்ஸாக வரும். ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது. இது டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? இது மாதிரி பபுள் பிளாட்டும் இருக்கு. பபுளாகவும் காமிக்கலாம். டென்சிட்டி. ஸோ அந்த கலர் டென்சிட்டி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூவே பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ இருக்கும், அப்படியே டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். கிரீன், இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோல டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இங்கே வந்து டார்க்காக இருக்கும். ஸோ இது மாதிரி இதுக்கு வந்து டென்சிட்டி சார்ட். ஸோ அடுத்து லாஸ்ட் கான்செப்ட், இதோட நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவுட்லயர் டிடெக்ஷன். சரி, மெயினாக டேட்டா விசுவலைசேஷன் பண்ணுறனுடைய மெயின் இதே வந்து அதில் அவுட்லயர் என்ன இருக்கு, அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான் இன்னொரு கான்செப்ட். அவுட்லயருங்கிறது என்னது? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அவுட்லயர்னா என்னது? இது நம்ம நிறைய கிளாஸ்ல பார்த்துட்டோம், அது ரொம்ப முக்கியமானது. அவுட்லயர்னா என்னது? யாராவது டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். quick-ஆ. இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான இல்ல ரொம்ப கம்மியான வேல்யூ, இருக்கிறதுல சம்பந்தமே இல்லாம இருக்கிற வேல்யூஸ் அவுட்லயர்னு சொல்லுவோம். வெரி குட். ஸோ அவுட் ஆஃப் ரேஞ்ச், ரேஞ்ச்லே இல்லாமல் இருக்கிறது. நான் சொன்ன எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிளாஸ்ல அட்டன் பண்ணதுல ஏஜ் எடுத்துக்கிறோம். ஏஜ் வந்து ஒரு 5 இயர்ஸ்ங்கிறது சான்ஸே இல்லை. அதே மாதிரி 70 80ங்கிறதும் சான்ஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி அவுட்லேயர் வந்து நம்மளுக்கு டேட்டா நம்மளுடைய மெஷின் லேர்னிங் மாடலில் ட்ரைனிங்க்கு நீங்கள் அவுட்லேயரோட அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அக்யூரஸியான ரிசல்ட் வராது. உங்கள் மாடல் வந்து கரெக்டாக பிஹேவ் பண்ணாது. ஸோ அந்த அவுட்லேயரெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த மாதிரி டேட்டா விசுவலைசேஷன் பண்ணும்போது ரேஞ்சில் சம்பந்தமே, இப்போ ஸ்கேட்டர் பிளாட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேட்டர் பிளாட்னா இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஸ்கேட்டர் ஆயிருக்கும் டேட்டா. திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொச்சு கொச்சு கொச்சுன்னு இருக்கும், டென்ஸா. ஒரு இது மட்டும் தனியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் வேல்யூஸ்னு உங்களால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். ஸோ விசுவலைசேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அவுட்லேயர்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பாக்ஸ் பிளாட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பிளாட் உங்களுக்கு தெரியும், மினிமம் ரேஞ்சு மேக்ஸிமம் ரேஞ்சு. இப்ப மினிமம் ரேஞ்சு, மீடியன் இருக்கு, ஆவரேஜ் இருக்கு, மேக்ஸிமம் இருக்கு. இதை தாண்டி ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா இது வந்து ஒரு அவுட்லயர். இதை தாண்டி இருக்கு, இந்தாண்ட மினிமம் தாண்டி ஒரு வேல்யூ இருக்கு, இப்ப இங்க ஒரு டாட் இருக்கு, இந்தாண்ட ஒரு டாட் இருக்கு, ரெண்டுமே அவுட் ஆஃப் த ரேஞ்ச், மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ ஈஸியா அவுட்லயர்னு சொல்லலாம். ஸ்கேட்டர் பிளாட்ல என்ன பண்ணலாம்? which lie outside of the group of data points. எல்லாம் இங்க குரூப்பா இருக்கானுங்க, ஆனா இவங்க மட்டும் தனித்தனியா இருக்காங்க. அப்போ வந்து இது அவுட்லயர்னு ஈஸியா சொல்லுவோம். ஓகே. ஸோ அவுட்லயரை எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஐக்யூஆர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். ஐக்யூஆர்னா என்னது? இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்பேன், முக்கியமான கான்செப்ட்ஸ் இதெல்லாம். ஐக்யூஆர்ங்கிறது இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். அப்படின்னா மினிமம் ரேஞ்சையும் மேக்ஸிமம் ரேஞ்சையும் சப்ராக்ட் பண்ணி வர வேல்யூ தான் ஐக்யூஆர், அந்த ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கால்குலேட் த ஃபர்ஸ்ட் குவார்டைல், அதுக்கப்புறம் தேர்ட் குவார்டைல் Q3. Q1 25%, Q3 வந்து 75%. ஸோ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி இந்த லோயர் பவுண்டு, இது வந்து அப்பர் பவுண்டு, இதை பார்த்தீங்கன்னா 1.5ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ரீப்ளேஸ் த டேட்டா பாயிண்ட்ஸ் விச் லைட் அவுட் சைட் திஸ் ரேஞ்ச். இப்போ உங்களுக்கு ஈஸியாக ரேஞ்ச் தெரிஞ்சிடும். ஒரு மீடியன்ல இருந்து மீடியன் வேல்யூ எடுத்துருவீங்க. அந்த வேல்யூல இருந்து எப்படி இந்த ரேஞ்சில இருந்து இந்த Q3 மைனஸ் Q1 வந்து ஒரு ரேஞ்ச் கிடைச்சிடும். இந்த ரேஞ்சுக்கு அவுட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட்லயர் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்த ரோட் மேப் ஃபார் டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன். ஃபர்ஸ்ட் டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்றோம், டேட்டா செட்டை. சென்ட்ரல் பாயிண்ட்டு
ஸ்ப்ரெட் என்ன, எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, வேரியன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், விசுவலைஸ் பண்றோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கான்செப்ட் வச்சு நம்ம அது யூனிவேரியண்டா, ஆர்டினல் வேல்யூவா, நியூமரிக்கல் வேல்யூவா, மல்டிபிள் வேரியபிள்ஸா, டைனமிக்கா வேணுமா, ஸ்டாட்டிக்கா வேணுமா, இதெல்லாம் வச்சு நீங்க நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் விசுவலைஸ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை வந்து பார்த்து அவுட்லயர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பண்றதுதான் டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன். ஸோ இப்போ டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால ஈஸியா டேட்டா விசுவலைஸ் பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. தேவையில்லாத டேட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது மிஷின் லேர்னிங் மாடலுக்கு நம்ம ஃபீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதோட உங்களுடைய டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், அதாவது எக்ஸ்ப்ளரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் லெசன் ஓவர். ஆனால் என்ன ரெக்வஸ்ட்னா நீங்க கொஞ்சம் கூடயே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் நிறைய கான்செப்ட் நம்ம இனிமேல் தான் மெயின் கான்செப்டுக்குள்ளேயே போகிறோம். சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், நிறைய அல்காரிதம், ஜென்ஏ எல்லாம் படிக்கணும்னா நீங்க இந்த கான்செப்ட் நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டு வந்தேன்னா உங்களுக்கு டைம் ஆயிடும். நீங்க வந்து கேகல்ல போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டேட்டா செட்டா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியானது தான். எல்லாத்துக்குமே லைப்ரரிஸ் இருக்கு, கோடு இருக்கு. ஜஸ்ட் போயிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா போதும். ஓகேவா? இதை நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது டேட்டா விசுவலைசேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் என்ன பண்றேன்னா அடுத்த கிளாஸ்ல வந்து ஐ வில் ஜம்ப் இன்டு மெஷின் லேர்னிங் மாடல். நான் டைரக்டா இப்போ மெயின் கான்செப்ட், கோர் கான்செப்டுக்கு போயிடுவேன். ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த இந்த பிபிடி நான் உங்களுக்கு லெசன் முடிச்சுட்டு இப்போ உடனே அனுப்புறேன். இதை ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இதுல வந்து ஹேண்ட்ஸ் ஆனுக்கு நான் வந்து லாஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்துருப்பேன். கேகல் டேட்டா செட் ஸ்பாட்டிஃபை வச்சு எப்படி விசுவலைஸ் பண்றது. உங்களுக்கு இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும்னா ஸ்பாட்டிஃபை டேட்டா எடுத்துக்கோங்க. உங்களால எந்த டேட்டாவை அனலைஸ் பண்ண ஈஸியா இருக்கு, உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது. இப்போ ஃபுட்பால் பார்த்தோம்னா ஃபுட்பால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு, அக்சலரேஷன், பால் ஸ்கோர், அதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா அமேசான் சேல்ஸ் டேட்டா, ஸ்பாட்டிஃபை டேட்டா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் விசுவலைசேஷன் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா அமேசான் சேல்ஸ் இதெல்லாம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த பிபிடியை வந்து கோத்ரூ பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல நான் எல்லா கொஸ்டினும் கேட்டுட்டு தான் நான் கிளாஸ் ஆரம்பிப்பேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல குயிஸ் வைப்பேன். அந்த குயிஸ்ல வந்து எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். தனித்தனியா குயிஸ் எடுக்கணும். அதுல ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் நான் அடுத்த கிளாஸ்க்கு உங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அட்வான்ஸா போக போக உங்களுடைய எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். கேட்டகரிக்கல் டேட்டா, அதே மாதிரி ப்ரீ ப்ராசஸிங்ல பண்ண பாண்டாஸ் கான்செப்டும் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போதான் நமக்கு ஈஸியா இருக்கு. ஓகே. ஸோ இடிஏ க்ளோஸ்டு. இடிஏ தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நம்ம மெஷின் லேர்னிங் மாடலுக்கு. எப்படி கிளீன் பண்ணி ப்ரீ ப்ராசஸ் பண்றோம்னு பார்த்தோம். அதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிக்ஸ், மீன், ஆவரேஜ், மீடியன், வேரியன்ஸ், ஐக்யூஆர் அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் விசுவலைசேஷன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸ், கிராஃப்ஸ் பேஸ்ட் ஆன் யூனிவேரியன்ட், பைவேரியன்ட், மல்டிவேரியன்ட், டைனமிக், ஸ்டாட்டிக் விசுவலைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓகே, கிளியரா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஓகேவா? ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுதா? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. வினோதா வேற ஏதாவது பண்ணுமா? ஓகே தானே?